வழங்கலாம். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கொடிய தோல்க கொடிக்க புகழிய தோல்களல் போற்றி, ஆலிசை கல்மிதப்பில் அனைந்த பிறா நடி போற்றி, வாடி திருநாவலூர் வன் கொண்ட பதம் போற்றி, ஊழிபடி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். அம்மா திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் திருவடி படுகிறேன். சிவாய நம. சிவாய நம. ஆடல் வல்லாம் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவர்களும், நால்வர் பெருமக்களுடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த நாயனார் புராணம் என்று சொல்லுகின்ற புராணத்திலே ஈசன் குழுமம் தொடர்ந்து நடத்தி வருகின்ற இந்த தொடர் புராண அந்த நிகழ்விலே அடியனுக்கு திருநாவுக்கரசு நாயனார் புராணம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். வெகு நாட்கள் ஆயிடுச்சு. அதை திரும்பவும் சிந்திச்சு நம்ம இன்னைக்கு தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். நாவுக்கரசு நாயனாருடைய புராணத்தை சிந்திக்க இருக்கின்றோம். அடியனுக்கு இன்னுமே உடல் சரியா ஆகல. கொஞ்சம் அந்த காது அடைக்கிறது இது எல்லாமே அப்படியே இருக்கு. இந்த சேஞ்சஸ் இல்லை. சொல்ல போனா இன்னும் அந்த அதிகமான கோல்டுன்னு சொல்லக்கூடிய இருமல் எல்லாமே வந்துச்சு. அதனால இடையில ஏதாவது இருமல் வந்தாலும் அடியார்கள் பொறுத்தரல வேண்டும். மகிழ்ச்சி. நாவுக்கரசு புராணம் நால்வர் பெருமக்கள்லயே நாவுக்கரசு புராணம் மாதிரி ஒரு புராணத்தை நம்ம பார்க்கவே முடியாது. நால்வர் பெருமக்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக ஞானசம்பந்தர், திருஞான சம்பந்தர், இரண்டாவது நாவுக்கரசர், மூணாவது நம்பியாரூரர், மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லி நால்வர் பெருமக்கள் இருக்காங்க. இந்த நால்வர் பெருமக்கள்ல ரொம்ப அதாவது ரெண்டு பெருமக்கள் போகத்துல இருக்கும். போகம்னா என்னன்னா, குடும்ப வாழ்க்கையில இருந்து இறைவன் அடைய முடியும் அப்படின்னு சொல்லும் வகையில ஞான சம்பந்தரும் நம்பியாரூர் பெருமானும் இருப்பாங்க. ரெண்டு பேர் அவங்க யோகத்துல இருப்பாங்க. யோகம் என்பது அத்தனையும் விளக்கி பெருமானுடைய திருவடிதான் பெரும்பேர் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில நம்முடைய மணிவாசகர் பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் அவர்கள் துறவு நிலையில நின்று இறைவனை அடைய முடியும் அப்படின்னு காட்டுறாங்க. அதாவது சைவத்துல மட்டும் இறைவனை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, சமணத்துல துறவுலதான் இறைவன் அடைய முடியும்னு சொல்றாங்க. துறவு பண்ணாதான், நீங்க இல்லத்துல இருந்தா இறைவன் அடைய முடியாதுன்னு சொல்றாங்க சமணத்துல. சமணம், ஜைனம் அப்படின்னு சொல்லுகின்ற பௌத்தத்திலையும் அப்படிதான். நீங்க இல்லறத்துல இருந்தாதான் நீங்க இறைவனுடைய முக்தி அடைவதற்கான தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய சைவ சமயம் என்ன சொல்லுது, நீங்க இல்லறத்துல இருந்தாலும் சரி, நீங்க துறவத்துல இருந்தாலும் சரி, முக்தி என்பது உங்களுக்குரிய பொருள் தான். அதை நீங்க அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பல்வேறு விதமான வாய்ப்புகளை நமக்கு தருகின்றது நம்மளுடைய சைவ சமயம். அந்த வகையில நம்மளுடைய நாவுக்கரசு நாயனாருடைய புராணம் முழுக்க முழுக்க அவர் ஒரு துறவு நிறையிலேயே நின்றிருக்காரு. அவருடைய வாழ்வு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா, நாவுக்கரசு நாயனாருடைய வாழ்வு பார்க்கும் போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படியும் பக்தி செய்ய முடியுமா, இவ்வளவு இடர்களுக்கு இடையிலையும் பக்தி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லுகின்ற வகையில அமைவதுதான் இந்த நாவுக்கரசு நாயனாருடைய புராணம். அவங்க நாவுக்கரசு நாயனாருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, எங்கு பார்த்தாலும் ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு இன்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வே இருக்காது. எங்கு பார்த்தாலும் அடி, எங்கு பார்த்தாலும் பெருமான் நைய புடைத்திருப்பார். நாவுக்கரசரை நாவுக்கரசர் வாழ்வுல பெருமானை ரொம்ப நைய புடைச்சிருப்பார். இப்ப ரீசெண்டா நாங்க அம்மா புவனேஸ்வரி அம்மா போய் பார்க்க போனோம். அம்மாவுக்கு அந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிருந்தாங்க. அப்போ அம்மா சொல்ற வார்த்தை, அம்மா ரொம்ப வலிக்குதுங்களா அம்மா அப்படின்னு கேட்டேன். அம்மா ரொம்ப வலிக்குதுங்களா சுவாமி, எப்படி இருக்குங்க சுவாமி அப்படின்னு கேட்டேன். உடனே அம்மா சொன்னாங்க, ஐயா நாவுக்கரசரை விட நமக்கு என்னங்கயா வழி இருக்க போகுது. நாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் வாழ்க்கையை விட நமக்கு என்ன வழி இருக்க போகுது சுவாமி
அதான் ஒன்னும் வழி இல்லை, நல்லா இருக்கேன் சுவாமி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது ஒரே நேரத்துல நாவுக்கரசு நாயனாருடைய புராணத்தையும் புரிஞ்சு வச்சிருக்காங்க, அதே சமயத்துல நமக்கு வழிகள் வந்தா எப்படி விழுங்கி கொள்ளணும் அப்படின்னு நாவுக்கரசு நாயனாருடைய பாடத்துல கத்திருக்காங்கன்னு அப்படின்னு நினைச்சேன். நாவுக்கரசு நாயனாருடைய பாடத்துல கற்க வேண்டிய பொருள் என்னன்னா, வழிகள் வந்தா எப்படி விழுங்கணும் அப்படின்னு. அதாவது மணிவாசகர் கூட வழிகள் வந்தா கதறுவர் கடந்து, ஐயோ எனக்கு வலிக்குது, நீ வந்து கூப்பிட மாட்டியா, பார்க்க மாட்டியா, உனக்கு என்னாச்சு, என்னை வந்து இவ்வளவு அருள் செய்தாயே அப்படின்னு நம்மளுடைய நம்மளுடைய திருவாசகத்துல நிறைய புலம்பல், அருட்புலம்பல்கள் நிறைய இருக்கு. ஆனா நாவுக்கரசு பெருமான் அந்த புலம்பலும் கூட இருக்காரு. அந்த புலம்பலும் இல்லாம தன்னுடைய வாழ்வியல்ல அப்படியே அப்படியே தன்னைத்தானே வருத்திக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர் வந்து நாவுக்கரசு நாயனார். நாவுக்கரசு நாயனாருடைய புராணத்தை கேட்பவர்களுக்கு அடியார்கள் எல்லாம் வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் விட்டு கவனிக்கலாம். கவிதா அம்மா வந்திருக்காங்க, அவங்க அம்மா அவங்க வந்து துபாயில இருக்காங்க. அடியன் அழைச்சிருந்தேன், அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு அடியனுடைய வணக்கங்கள். வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் உற்று கவனிக்கணும், உற்று கவனிக்கணும்னா அவங்க வீடியோ ஆன் பண்ணணும்னு அர்த்தம், அதை நான் சொல்லக்கூடாது. அதனால வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் நீங்க, ஏன்னா அடியன் வந்து வெறுமனே பார்த்து பேசுறதுக்கு உங்க எல்லாரையும் பார்த்து உங்களை பார்க்கும்போது அடியனுக்கு என்ன தோன்றும் அப்படின்னா, ஒரு மனதுல ஒரு பெரிய ஆனந்தம் தோன்றும். உங்களுடைய அது எப்பயுமே அடியன் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அடியன் தற்பொழுது இந்தியாவில இருந்து உங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. சிறு வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, மகிழ்ச்சி. அப்போ ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நாவுக்கரசு நாயனாருடைய, நம்ம எங்க விட்டோம் சாமி, உங்களை பார்த்தோன்னே நான் மறந்துட்டேன், உங்களை பார்த்தோன்னே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். உங்களுக்கே தெரியும், உங்களை பார்த்துட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். எங்க விட்டோம்னு சொல்லுங்க, கரெக்டா கூட்டுவாங்க பார்க்கலாம். அடியன இல்லறத்துல இருந்தாலும் நம்ம வந்து உண்மை. அதாவது நம்மளுடைய மணிவாசக பெருமாள் என்ன பண்ணுவாரு, புலம்பி அந்த புலம்பலாவது செய்வார். ஆனா நம்மளுடைய நாவுக்கரசர் என்ன பண்ணுவாரு, அந்த புலம்பலும் இல்லாம தன்னுடைய வழிகளை விழுங்கி கொண்டு எப்படி பெருமானை அடைய வேண்டும் அப்படிங்கிறது. அவருடைய முதல் பாதியும் இரண்டாவது பாதியும் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஞானசம்பந்தர் வாழ்க்கையில எங்கேயுமே ஜர்க்கே இருக்காது, அப்படியே ஸ்வங்கின்னு போயிட்டு எங்கேயுமே விட மாட்டார். அவர் லேசா கை வலிச்சிருச்சுன்னா சாமி தாளம் கொடுத்துருவாரு, லேசா கால் வலிச்சா பல்லக்கு கொடுத்துருவாரு, லேசா வயிறு அடிச்சுன்னா புத்து பந்தல் போட்டுருவாரு. இப்படி சின்ன வழிகளை கூட சுவாமி தாங்க விட மாட்டாரு, வந்து அருள் செய்வாரு. இப்போ இத வந்து நம்பி அருளுக்கு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சாமி எனக்கு வேணும் கொடு அப்படின்னா வந்து கொடுத்துருவார். கொஞ்சம் கதற விடுவார், இருந்தாலும் கொடுத்துருவார். மணிவாசக பெருமாள் இப்ப பாத்தீங்கன்னா நம்பியாருங்கள் பெருமாளுடைய வாழ்க்கையிலும் ராஜாவா வாழ்ந்தாரு, ஞானசம்பந்தரும் ராஜாவா வாழ்ந்தார். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாணிக்க வாசகர் கூட என்ன பண்ணாரு, பாதி வாழ்க்கை, அதாவது அவர் முதலமைச்சரா இருந்து ஒரு ராஜபோக வாழ்க்கையை தான் வாழ்ந்தார், பாதி வாழ்க்கை. அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பெருந்துறையில குருநாதர் மூலம் ஆட்கொள்ளப்பட்டு அவர் முழுவதுமாகவே தன்னை மாற்றிக்கொண்டார். ஆக நம்மளுடைய வாழ்வியல்ல நாவுக்கரசு நம்மளுடைய மூதறிகள் 3 பேருமே பாத்தீங்கன்னா இவர் நாவுக்கரசர் தவிர எல்லாருமே நல்ல ராஜ வாழ்க்கை வந்துருவாங்க. நாவுக்கரசருக்கு வாழ்றதுக்கு வாழ்க்கை இருந்தது. அவருமே வந்து சாதாரண குடியில திறந்தவர் இல்லை, அவரும் பாத்தீங்கன்னா பெரிய வேளாள குடி, நம்மள மாதிரி சின்ன நிலம் இல்லை. அவங்களுக்கு பெரிய கிராமமா இருக்கக்கூடிய நிலம் இருந்தது, விவசாய பூமி இருந்தது, அவங்களுக்கு அதுல இருந்து நிறைய வருமானங்கள்லாம் வந்தது, அவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனா நாவுக்கரசர் வந்து அந்த வாழ்க்கையை ஒரு நாளும் வாழல. அக்காவுடைய வாழ்க்கையை நினைச்சும், அம்மா அப்பாவுடைய அந்த பிரிவு நினைச்சும் அக்காவும் வாழ்க்கையை வாழல, அம்மா அப்பாவும் தங்களுடைய வாழ்க்கையை வாழல, குழந்தைங்க நல்லா வளர்றத பார்க்க அம்மா அப்பாவும் கொடுத்து வைக்கல, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையோட விரக்திக்கே சென்ற நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் என்ன பண்றாரு, ஏதோ சமணத்துல ஏதோ நிலையாமைன்னு சொல்றாங்களே, நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி சமயத்துல சேர்ந்து அங்க போய் பல காலம் வந்து அந்த நூல்களை எல்லாம் கற்று தேர்ந்து அதுல வித்தகராக விளங்குகின்றார். நம்மளுடைய திலகவதியார் வந்து அவங்களுடைய அக்கா வந்து பல காலம் வந்து இனிமே ஊர்ல இருந்தா 1000 பேர் பேசுவாங்க, தமிழும் கூட இல்ல, இந்த பொண்ணு தனியா வேற இருக்கு, ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு திருவதிகைக்கு வர்றாங்க அம்மா. திருவதிகளை வந்து பல காலம் கொண்டு செய்யறாங்க. அங்க கூடிய திருவதிகை வீரட்டானேஸ்வர்கிட்ட போய் விண்ணப்பம் வைக்கிறாங்க, சுவாமி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, தமிழ்நாடு என்ன பண்ணுவோம், நாங்க சூடத்தை வச்சுட்டு 40 கோடிக்கு சாமி கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கோம் இல்ல,
நான் சூடச்சக்கு பொருத்தி வச்சுட்டு சுவாமி கிட்ட 40 கோடிக்கு சாமி ஒரு 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 பிசினஸ் போட்டிருக்கேன், அது எப்படியாவது சாங்ஷன் பண்ணி கொடு, இது பண்ணி கொடு அப்படின்னு கோயிலுக்கு போன முதல் நிமிஷமே பண்ணுவோம். ஆனா திலகவதியார் என்ன பண்றாங்க, பல காலம் தொண்டு செஞ்சு அம்மா ஐயா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் யாரு அப்படின்னு இந்த பார்த்தாரு. என்ன எல்லாரும் வந்தோடனே கேட்பாங்க, எங்க அம்மா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்ட்டு, என்னம்மா வேணும் அப்படின்னு. என்னுடைய தம்பி நம்ம சமயத்தை விட்டு வேற சமயத்துல இருக்காருப்பா. இந்த அம்மாவுக்கு வயசு எவ்வளோ, இந்த அம்மாவுக்கு வயசு எவ்வளோ, இந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட வயசு வந்து ஒரு 70 வயசு இருக்கு, தம்பிக்கு ஒரு 60ல இருந்து 55 வயசு அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. இப்ப தம்பி வந்தா என்ன வராட்டி என்ன, நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமே வந்தா என்ன வராட்டி. அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, தனக்கு பின்னாடி தன்னுடைய தம்பி இந்த நம்மளுடைய சைவத்துல இல்லையே அப்படின்னு ஆசைப்பட்டு அம்மா பெருமான்கிட்ட கேட்கிறாங்க. பெருமான் என்ன சொல்றாரு, கவலைப்படாதம்மா, அவரு முன்னமே முனியாகி என்னை தவம் செய்து இருக்கின்றார், அதனால தவம் செய்த காரணத்தினால அவருக்கு நம்ம சூளை நோய் மடுத்து ஆட்கொள்வோம் அப்படின்றார். சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்வோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படி நம்ம தம்பி நம்ம கிட்ட வந்துருவாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. அதே போல அவருக்கு சூளை நோய் வருகின்றது, தீராத வயிற்று வலி. சமணம் எதுக்கு பெயர் போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமணத்துல 2 ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, சமணத்துல மருந்துக்கு ஸ்பெஷல். நாம நினைக்கிற மாதிரி ரசவாதத்தை அவங்களும் பண்ணுவாங்க. ரசவாதம் நம்ம பண்றோம் இல்லையா, ரசவாதம் யார் பண்றா, சைவர்கள் பண்றோம்ல ரசவாதம், மண்ணை பொண்ணாக்குதல், அவங்களும் ரசவாதம் பண்ணுவாங்க. அவங்களும் நோய்க்கு மருந்து கொடுப்பாங்க, அவங்களும் பசிக்கு பிணிக்கு சாப்பாடு போடுவாங்க. எல்லாம் நிகழக்கூடிய விஷயம். இதுல பெஸ்ட் எது அப்படின்னா, சமணர்கள் வந்து மருத்துவத்துல ரொம்ப சிறந்த ஆற்றலுடையவர். அவங்க தீராத எந்த மருந்தையும் எந்த வழியையும் சரியாக்கக்கூடிய ஆற்றலுடையவங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் என்ன ஆகிறாங்க, சமணத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் வருவாங்க, வயிற்று வலி நீங்கும், அவங்க எல்லாம் உடனே சமணத்துக்கு போயிடுவாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்ப அப்படித்தான கிறிஸ்டியானிட்டி மத்த கம்யூனிட்டி எப்படியா இருக்கு, விரைவில் போவாங்க, உங்களுக்கு சீக்கிரமே ஏதாவது நல்லா நடக்கணும் அப்படின்னு சொன்ன நடந்துச்சுன்னா அந்த சமயத்துக்கு அப்படியே. அது போல மருத்துவத்துக்கு பெயர் போன அந்த சமணமானது நிறைய பேருக்கு நோய் தீர்த்தனால நோயிலிருந்து நீங்கிறவங்க சமணத்துக்கு மாற ஆரம்பிச்சாங்க. நிறைய சமணர்கள் கூடிக்கொண்டே இருந்தார்கள். அந்த வகையில ஒரு நாள் என்ன ஆச்சு, இவருக்கு தர்மசேரன் சொல்லுகின்ற நம்முடைய சுவாமிக்கு வயிற்று வலி ஏற்பட்டது. அதை எப்படியும் போக்கிடலாம்னு அவங்க எல்லாரும் பெருமிதத்தோடு பல விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனா கடைசியில ஒன்னுத்துக்குமே ஆகல. அவங்களுடைய மந்திரம் எது, சமணர்களோட மந்திரம் எது, சமணர்களோட மந்திரம் எது சுவாமி? அஸ்தி நாஸ்தி. அஸ்தினா அர்த்தம் இருக்கு, நாஸ்தினா இல்ல. அஸ்தி நாஸ்தி, அஸ்தி நாஸ்தி, அதான் அவங்க மந்திரம். பாருங்களேன், அவங்க மந்திரம் என்ன, இருக்கு இல்ல, இருக்கு இல்ல, இருக்கு இல்ல. எஸ்.ஜே. சூர்யா சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு இல்ல, இருக்கு இல்ல, இருக்கு இல்லன்னு சொன்னா இது என்ன மந்திரம் இருக்க முடியும்? ஆனா நம்மளுடைய நமச்சிவாய மந்திரம் இருக்கு இல்லையா, அது என்ன இருக்கு, நம அப்படிங்கிறதுல உயிரற்ற பொருள்கள் இருக்கு, சிவ அப்படிங்கிறதுல பதியாகி சிவபெருமான் இருக்கான், யா அப்படிங்கிறதுல எல்லா உயிர்களும் இருக்கு. ஆக பதி பசு பாசம் என்ற 30 அடங்கிய ஒரே மந்திரம் நமச்சிவாய மந்திரம். நமச்சிவாய மந்திரத்துல நாமளும் இருக்கோம். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க. நமச்சிவாயன்னு சொல்றப்போ அதுல நாமளும் இருக்கோம், நீங்களும் இருக்கீங்க. சொல்ல போனா எங்க தாத்தா இருக்காரு, கொள்ளு தாத்தா இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ அந்த நமச்சிவாய மந்திரம் பெருமை மிக்க மந்திரம். ஆனா இவர்களுடைய மந்திரம் அஸ்தி நாஸ்தி என்று சொல்லுகின்ற மந்திரம். இருக்கு இல்ல, இருக்கு இல்ல, இருக்குது என்ன இருக்கு, இதுலயே ஒரு லாஜிக் இல்ல. இதுலயே லாஜிக் இல்லாத மக்கள் அடிப்பாங்க. அப்ப கடைசி வரைக்கும் அவருடைய தீரல. என்ன பண்ணிட்டாங்கன்னா, சமணர்களுக்கு ஒரு கொள்கை உண்டு. என்னன்னா, ஊழ் வினை உருத்த வந்து ஊட்டம், கண்டிப்பா வினையை அனுபவிச்சுதான் கழிக்கணும். நம்மள மாதிரியே அவங்களுக்கும் இருக்கு. ஆனா சமணர்கள் என்ன சொல்றாங்க, வினை வரணும். வினை வரணும்னா எப்படி வரும்? அவங்க என்ன சொல்றாங்க, அதுவா வரும்ன்றாங்க. வினை எப்படி வரும்? அதுவா வரும், அதை நம்ம அனுபவிக்கணும். நாம என்ன கேட்கறோம் கேள்வி, ஏன்பா வினை வருதுன்னு சொல்றீங்க, வினைங்கிறது லெட்டர் மாதிரி, அந்த லெட்டர் போடுறதுக்கு ஒரு போஸ்ட்மேன் வேண்டும்ல, அது யாருன்னு கேட்கிறோம். அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. நம்மளுக்கு யாரு போஸ்ட்மேன் யாரு அப்படின்னா நம்முடைய சிவபெருமான் தான். நம்முடைய சிவபெருமான் தான் நமக்கு வந்து நம்முடைய வினையை வந்து ஊட்டுவார். ஒருத்தர் சொன்னார், என்னோட தெரிஞ்ச நண்பர், அது எப்படி சாமி வினையை ஊட்டுவார்? சாமி, வினையை ஊட்டுபவன் தான் இறைவன், வினையை ஊட்டுறதுக்காகத்தான் இறைவனே இருக்கான். அப்ப எதுக்கு அவனை அப்ப சமணர்கள் திரும்ப கேட்கிறாங்க, அப்புறம் எதுக்கு நீங்க அவனை வழிபாடு செய்யறீங்க? உங்க வினையை உங்களுக்கே ஊட்டுறான், அப்புறம் எதுக்கு அவன் பெரிய சிவபெருமான்னு சொல்றீங்க, அவனையே வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு சமணர்கள் கேட்கிறாங்க. நாம சொல்றோம் வினையை ஊட்டுறதுதான். ஆனா எந்த வினையை எப்ப ஊட்டணும்னு சரியா பார்த்து ஊட்டுறதாதான் அந்த தாய்க்கு தெரியும் இல்லையா. 5 வயசு குழந்தைக்கு என்ன சாதம் கொடுக்கணும், 2 வயசு குழந்தைக்கு என்ன சாதம் கொடுக்கணும், எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி சாதம் வச்சு கொடுப்பாளா? இல்ல.
அது போல வினைய யாருக்கு எப்ப சரியா ஊட்டணும்னு நம்ம வினை குவியல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த பிறவி குழுவா பிறந்திருக்கா, இது என்ன வினை பண்ணும், பார்க்கும், தொடு உணர்ச்சி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அந்த மாதிரி வினையெல்லாம் பிறக்கி அந்த புல்லு கிட்ட கொடுப்பான். அப்ப அந்த புழு அந்த வினை எடுக்கும். அடுத்த பிறவில பட்டர்ஃபிளை அதுதான் தேன் குடிக்கிற வினை எடுத்து கொடுப்பான். அப்போ எந்தெந்த உடலுக்கு எந்தெந்த பிறவிக்கு, சப்போஸ் இப்ப நம்ம இருக்கோம், திடீர்னு நம்ம ஒரு பெரிய சுடுமணல்ல நடக்கணும்னு ஒரு வினை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அந்த பட்டாம்பூச்சி கொடுக்க மாட்டான். கொடுத்துச்சுன்னா பட்டாம்பூச்சி என்ன ஆகும், அது சுருண்டு போயிடும் இல்லையா? அதனால எந்தெந்த உயிருக்கு எந்தெந்த வினை தரணும்னு அவன் சரியா எடுத்தனால அந்த வினைய, அதனால அவன் தாயின்னு சொல்லுவான். சரி, இதெல்லாம் நடந்து கடைசியில கைவிட்டுறாங்க. இனிமே இவர் அனுபவிச்சுதான் கழிக்கணும்னு. இவருக்கும் தெரிஞ்சிருச்சு நாம செத்துருவோம், நாம வயிற்று வழியிலேயே செத்துருவோம்னு நம்மளுடைய சுவாமியை நினைச்சிட்டு என்ன பண்றாரு, ஒரு வெள்ளை துணியை உடம்புல சுத்துறாரு. என்ன அர்த்தம், இவ்வளவு நாளா உடம்புல துணியே இல்லை, அக்காவை பார்க்க போறோம்ல, அக்காவை பாக்குறப்போ நம்ம துணியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெள்ளை துணியை சுத்தி அக்காவோட திருவடியில போய் விழுகிறாரு. அக்காவும் எழுந்துறீங்க அப்படின்றாங்க, எழுந்துறீங்க அப்படின்னா. ஏன் அக்காவுக்கு தெரியும் இங்க வந்துருவாங்க, ஏன் சிவபெருமான் முன்கூட்டியே சொல்லிட்டாரு தம்பிக்கு வயிற்று வலி கொடுத்து சரி பண்ணிடுவோம். அப்போ வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் தயங்க, யார் தயங்குறா? நாவுக்கரச பெருமான் திருவதிகை கோயிலுக்குள்ள போறதுக்கு தயங்குறார். என்ன காரணம் தயங்குறாரு? ஏன்னா இவரு சமண மதத்துக்கு போய் அந்த தீக்கை உடம்புல எடுத்துட்டார். சமண தீக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? தீக்கைன்னா என்ன அர்த்தம்? தீக்கைனா என்ன சாமி? தீக்கைனா என்னது? தீக்கை அப்படின்னா என்ன? மந்திர உபதேசம். மந்திர உபதேசம். சரி, தீக்கைனா என்ன? வாங்குவதுங்கய்யா, அவங்க கொடுப்பது நம்ம வாங்குவது. சரி, வாங்குறது. தீனா கொடுத்தல், சை அப்படின்னா பெறுதல் அர்த்தம். தீ என்றால் கொடுத்தல், சை என்றால் பெறுதல். தமிழ்ல சொல்ல போனா விடுதல் பெறுதல், ஒன்ன விட்டு இன்னொன்னு பெறது, விடுதல் பெறுதல். அது பேர் வீடு பேருன்னு சொல்லுவோம். வீடு பேரும் தீக்கையும் ஒண்ணு. எல்லாரும் வீடு பேரு முக்தின்னு தான் சொல்றோம். தீக்கையும் வீடு பேரும் ஒண்ணுதான். எதை விடணும்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை விட்டு, நமக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல, அதெல்லாம் விட்டுட்டு குருநாதர் சொல்ற ஐடியாவை வாங்கிக்கிட்டு அது மூலமா செயல்படுறது தான் தீக்கை. தீக்கைக்கு மந்திர உபதேசம் மட்டும் பொருள் அல்ல. கணவன் மனைவி 2 பேருக்குள்ள கல்யாணம் நடக்கணும், என்ன பண்ணலாம்? கணவன் மனைவி 2 பேருக்கும், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கணும், என்ன பண்ணலாம்? மண்டபம் கூட்டலாம், பத்திரிக்கை அடிக்கலாம், மேளம் கொட்டலாம், எல்லாத்துக்கும் சாப்பாடு போடலாம், திருமாங்கல்ய சூட்டலாம். இதெல்லாம் இல்லாம கணவனும் மனைவியும் கந்தர்வ திருமணம் சொல்லி யாருமே பார்க்காதப்போ 2 பேருடைய மனசு மட்டும் ஒட்டு போய் நடக்கிறதும் திருமணம் தான். அதுவும் திருமணம். அது போல தீக்கை என்பது பெரிய மேல காலத்தோடு குருநாதரெல்லாம் உட்கார வச்சு காதுல மந்திர உபதேசம் பண்றது மட்டும் தீக்கை இல்லை. குருநாதர் எங்கேயோ இருப்பார், ஏதோ இருப்பார். இந்த ஆன்மா எங்கேயோ இருக்கும். குருநாதர் இது இங்க நினைக்கும், அது அங்க நினைப்பார். 2 பேர் நினைச்ச உடனே குருநாதர்களுடைய அருளானது அப்படியே அந்த ஆன்மாவுக்கு போய் சேரும். அந்த ஆன்மா அப்படியே குருநாதரை உணரும். அதுக்கு பேரும் தீக்கை தான். இங்க என்ன கிடையாது? மந்திரம் கிடையாது, ஹோமம் கிடையாது, கும்பம் கிடையாது, நிறைய கூட்டம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, கார்த்திகை சோமவாரம் கிடையாது. எதுவுமே இல்லாட்டாலும் அந்த ஆன்மா இருக்கிற இடத்தை நோக்கி குருநாதர் தன்னுடைய அருளை அனுப்பினால் அதுவும் தீக்கை தான். இவர் தீக்கை வாங்கிட்டாரு. என்ன தமிழகத்தை தீக்கை வாங்கிட்டனால ஒரு தீக்கை இருக்கிறப்போ இன்னொரு அனுஷ்டானத்துக்குள்ள போக முடியாது, போகக்கூடாது. அதுதான் அர்த்தம். இப்ப சொல்றாங்க இல்லையா, யார் சொல்றா? இஸ்லாமியர்கள் சொல்றாங்க, அப்புறம் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, நீங்க கொடுக்கறத நாங்க வாங்க மாட்டோம். ஏன் சொல்றாங்க? அவங்க தீக்கை வாங்கியிருக்காங்க, அவங்க கோவில்ல ஞானஸ்தானம் வாங்கியிருக்காங்க, அவங்களுடைய தர்கால அவர்கள் தீக்கை வாங்கியிருக்காங்க. அதனால அவங்க ஒரு தீக்கையில் இருக்கும்போது இன்னொரு அனுஷ்டான விதிகளுக்கு செல்லக்கூடாது. அதுதான் நாம என்ன பண்ணுவோம்? யார் எது கொடுத்தாலும் வாய் விட்டு பிரியாணியா முதல்ல கிளம்பு, அது இது கேக்கா, கிறிஸ்துமஸ் கேக்கா முதல்ல கிளம்பு. ஏன் நம்ம ஈஸியா வாங்கி சாப்பிடுறோம்? ஏன்னா நாம எனக்கு எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறதுனாலதான். அதனாலதான் அந்த தீக்கை வாங்குறதுனால அவங்க என்ன பண்றாங்க, உள்ள வர்றதுக்கு பயப்படுறாரு. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா திலகவதி என்ன பண்றாங்க? புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த புள்ள எதுக்காக தயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. குடுகுடுன்னு ஓடி போய் திருவதிகையில இருக்கக்கூடிய திருநீற்றை எடுத்து வேகமா வந்து
அப்படியே கையில கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்றாரு, கையை திருநீர் எப்படி வாங்கணும், ஒரு கை கீழே இருக்கணும், ஒரு கை இப்படி இருக்கணும், இப்படி வாங்கணும், இப்படிதான் வாங்கணும். அந்த திருமணமானவர்கள்லாம் என்ன பண்ணணும், தன்னுடைய தன்னுடைய முனை, பிடித்து வாங்கணும். டிரெஸ்ஸோட முனை, ஆணா இருந்தா வேஷ்டியோட முனை பிடிக்கணும், பெண்ணா இருந்தா முந்தான முனை பிடிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், ஏன் அப்படி பிடிச்சு வாங்கணும்? கணவன் மனைவியோடு சேர்ந்து வாங்குறதா அர்த்தம். எது வாங்கினாலும் கணவன் மனைவியா தான் சேர்ந்து வாங்கணும். ஏன்னா இவருடைய சேலை, இவருடைய வேஷ்டி தலைப்புல அந்த அம்மாவோட சேலை தலைப்பு என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணத்தன்னைக்கு முடிச்சு போட்டாங்க. அப்போ இவருடைய வேட்டி தலைப்புல யாருடைய உறவு இருக்கு, அந்த அம்மாவோட உறவு இருக்கு. இந்த அம்மாவுடைய முந்தானையில யாரோட உறவு இருக்கு, கணவனோட உறவு இருக்கு. அதனால கணவன் வர முடியல அப்படின்னா கணவனோட சேர்ந்து, என் கணவனும் சேர்ந்து வாங்குறாருன்றதுக்காக அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, முந்தானை கீழே வச்சு அதை வாங்குவாங்க. இந்த அம்மா இவரு மனைவி இல்லாம இருக்காங்க, ஆனா இவர் கல்யாணம் முடிஞ்சவரு, சாமி கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கணும், என்ன பண்ணுவாரு, கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய வேஷ்டி எடுத்து வேஷ்டி முனை வச்சு வாங்குவோம். என்ன, நாங்க 2 பேரும் சேர்ந்து வாங்குறோம் தான் நினைப்போம், அதுதான் வாங்கணும். சரி, அப்படி இவருக்கு தான் யாரு இல்லையே, இவர் தான் திருமணம் ஆகாதவர் தானே, யாரு, நம்மளுடைய நாவுக்கரசர். அப்படியே வாங்குறதுக்கு 2 கை கூட்டி வாங்குற அந்த அம்மா அப்படியே போட்டாங்க. அந்த திருநீர் விழுந்த உடனே பாதி வைத்து போயிடுச்சு. உடம்பெல்லாம் தேய்க்கிறார், தேய்ச்சு உடனே திருநீரை வச்சு சேர்த்து உள்ள வாப்பா அப்படின்றாங்க. வந்து அங்க இருக்கக்கூடிய வீரட்டாமேஸ்வரரை கூற்றாயினவாறு பாடி அவங்க என்ன பண்றாரு, தன்னுடைய பாடலை பதிவு செய்கின்றார். ஒரு முக்கியமான செய்தி, திருமுறையில முதல் பாடல் எது, அதாவது தேவாரத்தினுடைய முதல் பாடல் எது அப்படின்னு கேட்டா நாமெல்லாம் தோடுடைய செல்வியன் தான் சொல்லுவோம். ஆனா தோடுடைய செல்வியன் கிடையாது. தோடியோட செல்வியன் பாடுறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னதாகவே நம்முடைய நாவுக்கரச பெருமான் கூற்றாயினவாறு பாண்டார். அப்படியே அதை வைக்கல, அடுக்கிறாங்கல்ல. யார் அடுக்குனா திருமுறையெல்லாம் யார் அடுக்குனா, நம்பியாண்டார் நம்பி அடுக்குனார்ல. அப்ப ஏன் அவருக்கு தெரியாதா யார் பாடினாங்க? நாம நாவுக்கரசர் தானே முதல்ல பாடினாரு, அந்த பாட்டை தானே முதல்ல போடணும். ஏன் போடல? சின்ன பிள்ளை போட்டார், சின்ன பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படி இல்ல. அவர் கூற்றாயினவாறு வலி வேதனையில பாடினார். வலி வேதனையில ஆரம்பிக்க வேணாம். நம்மளுடைய திருமுறை எப்படி ஆரம்பிக்கணும், இறைவனுடைய தரிசனத்துல ஆரம்பிக்கணும்னு சொல்லி தோடுடைய செவியல்ல ஆரம்பிச்சு. சொல்ல போனா 2 பேரும் சமகாலத்தவர்கள், அதனால தோடுடைய செவியல் ஆரம்பிச்சு அப்படியே உலகெல்லாம் முடிஞ்சது. அப்ப முக்கியமான செய்தி என்னன்னா நம்மளுடைய நாவுக்கரசனுடைய தேவாரம் தான் முதல்ல. அவர் பாடினதுக்கு பேர் தான் தேவாரம். ஐயா பாடினதுக்கு பேரு திருக்கடை காப்பு, சுந்தரர் பாடினதுக்கு பேரு திருப்பாட்டு. ஆனா நாவுக்கரசர் தான் முதல்ல பாடினாரு. நல்லா கவனிக்கிறாரு, நாவுக்கரசர் தான் முதல்ல பாடினாரு. நாவுக்கரசர் பாடின பாட்டுக்கு பேர் என்ன, சாமியை பத்தி பாடினாரு, அந்த பாட்டுக்கு பேர் என்ன, தேவாரம். அவர் பின்னாடி வந்தாங்கல்ல, அவங்க பாடினாலும் அது என்னதான் சொன்னாங்க, நாவுக்கரசர் பாடின தேவாரம் இல்ல, அதுதான் அவங்க பாடிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? நாவுக்கரசர் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணார் தேவாரம். அவருக்கு பின்னாடி யார் பாடினா, ஞான சம்பந்தர் பாடினார். அவர் பாட்டை என்னதான் சொன்னாங்க, நாவுக்கரசர் பாடினார்ல தேவாரம், அதே மாதிரி இந்த குழந்தையும் பாடிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து யாரு பாட்டினா, நம்மளுடைய நம்பியாரோட. அவரு என்ன பண்ணாரு, பாடுறப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து தேவாரம் பாடினாங்கல்ல, அதாங்க. அப்ப மொத்தம் 3 பேர் பாட்டையுமே தேவாரம் தான் சொன்னாங்க. தேவாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது தேவ கூட்டல் ஆரம்னு சொல்றாங்க. ஆரம்னா ஒழுங்கு, அதாவது இறைவனை ஒழுங்காக வரிசைப்படுத்தி எப்படியெல்லாம் பாடணும்னு கத்துக் கொடுக்குறதுக்கு தேவாரம். இன்னொன்னு, இது தேவர்கள் உண்ணும் அமிர்தத்துக்கு மேலான பொருளாக இருக்கின்றது. தேவர்கள் உண்ட அமிர்தம் கூட அவங்க சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க. தேவர்கள் நம்ம சொல்றோம்ல, தேவர்கள் கஷ்டப்பட்டு அமிர்தம் உண்டாங்க, ஆனா அவங்க உயிரோடு இருக்காங்களா இன்னைக்கு வரைக்கும் இல்ல. இன்னைக்கு பாக்குற நமக்கு இன்னைக்கு இருக்கிற தேவேந்திரன் யாரு, இன்னைக்கு இருக்கிற தேவேந்திரன் யாரு, நம்மளெல்லாம் டைரக்ட் பண்றாங்கல்ல தேவேந்திரன், அக்னி, அவங்களாம் யாரு, அவங்க எல்லாம் செத்து 15வது 23ஆம் புலிகேசின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி
23வது 27வது அந்த யுகங்களுக்கு வந்த தேவேந்திரன் தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் செத்துட்டாங்க. செத்து அதுக்கப்புறம் அதுக்கடுத்த உலகம் உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் சாமி எல்லாத்தையும் படைச்சு எல்லா உயிர்களையும் படைச்சு பஞ்சபூதங்களை படைச்சு அப்படி வரிசை அது மாதிரி பல யுகங்கள்ல இந்த ஆன்மா இப்ப இருக்கிற திருமால் வேற, முன்னாடி இருந்த திருமால் வேற, இப்ப இருக்கிற பிரம்மன் வேற, முன்னாடி இருக்கிற பிரம்மன் வேற. திருமுறையில ஒரு பிரம்மன் சொல்றாங்கல்ல, அந்த பிரம்மனும் இப்ப இருக்கிற பிரம்மனும் என்ன ஒரே பிரம்மனால சொல்ல முடியாது. ஏன்னா திருமுறையில சொல்ற பிரம்மன்கள் இருக்காங்க இல்லையா, அவரு திருவண்ணாமலையில இருந்தார்ல அடிமுடி காணாத பிரம்மன், அவர் வேற. நம்மளுடைய பிரம்மாபுரம் மேவிய பிரம்மான் இவன் என்றேன்னு சொல்லி பிரம்மன் அந்த திரு பிரம்மபுரத்துல சொல்றோம்ல, அந்த பிரம்மன் வேற. புரியுதுங்களா? அந்த பிரம்மன் வேற, இந்த பிரம்மன் வேற, இந்த திருமால் வேற, அந்த திருமால் வேற. எத்தனையோ திருமால்கள் எத்தனையோ பிரம்மர்கள்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. அதனால அந்த இறைவனுடைய அந்த 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 அமிர்தத்தை உண்ட தேவர்கள் மாண்டுதான் போனார்கள். ஆனா இந்த தேவாரம் என்று சொல்லுகின்ற இந்த அமிர்தத்தை உண்பவர்களுக்கு ஒரு நாளும் வாழ்தல் என்பது கிடையாது, வீழ்தல் என்பது கிடையாது. ஒரு முறை நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஒழுங்கா கவனிக்கணும். ஏன்னா நீங்க கவனிங்க, எனக்கு நாவுக்கரசு புராணம் சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நாவுக்கரசு புராணத்தினுடைய அந்த இம்பார்ட்டன்ஸை சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒரு செய்தி மட்டும் எல்லாரும் விட்டுருக்காங்க. இப்ப அமிர்தம் இருக்கு, விஷம் இருக்கு, பாட்டில்ல லேபிள் கிழிச்சாச்சு. எனக்கு என்னன்னு தெரியல, ஏதோ வேப்பரை நினைச்சு குடிச்சிட்டேன். என்ன ஆகும்? என்ன ஆக்கும் அந்த விஷம்? கொல்லுமா கொல்லாதா? விஷம் வேலை செய்யும், மரணத்தை உண்டாக்கும். கொல்லுமா கொல்லாதா? கொல்லும். ஏன்? அந்த விஷத்தை சொல்ல வேண்டியதானே, உனக்கு தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம தானே குடிச்சேன், அதனால எனக்கு நீ பலன் தரக்கூடாதுன்னு சொன்னா கேட்குமா? கேட்காது. அது விஷத்தை கொடு. அதே போல அமிர்தத்தை குடிச்சாலும் அமிர்தம் நமக்கு லேபிள் என்னன்னு தெரியல, குடிச்சிடறோம். என்ன பண்ணும்? அது நமக்கு அருள் செய்யுமா செய்யாதான்னா அருள் செய்யும். ஏன்? தெரிஞ்சு குடிச்சாலும் தெரியாம குடிச்சாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த பொருள் நமக்கு என்ன செய்யணுமோ செய்யும். அது போல இந்த தேவாரத்தை நீங்க தெரிஞ்சு படிச்சாலும் தெரியாம படிச்சாலும் உங்களுக்கு அது கண்டிப்பாக இரவாமை என்ற அருளை செய்யும். அப்ப ஏன் சொல்லிய பாட்டின் பொருள் வந்துன்னு சொல்றாங்க? கேட்கலாம்ல இந்த கேள்வி. டக்குன்னு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். ஏண்டாடே இப்படி இருக்கு, இப்படி பேசிட்டு இருக்க, அப்ப சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற படிந்து அப்படின்னு சொல்ல பாட்ட பொருள் உணர்ந்து படிக்கணும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கேட்கறால கேள்வி. நீதான் பொருள் உணர்ந்து படிக்காட்டினாலும் சிவபெருமான்கிட்ட போயிடுவான்ற, ஆனா அங்க பொருள் உணர்ந்து படிக்க சொல்லியிருக்காங்களே என்ன? கரெக்டான கேள்வியா? கேள்வி கேட்டுக்கணும். என்ன பதில் அப்படின்னா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்துன்னு சொல்றாங்கல்ல, யார் சொல்றாங்க? மாணிக்க வாசகர் சொல்றாருல சிவபுராணத்துல. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்துன்றார்ல. நீங்க நினைக்கிறீங்க அவர் சொன்ன ஒவ்வொரு பாட்டுக்கும் பொருள் கண்டுபிடிச்சு அது கரெக்டான பொருளால் உண்மையா படிச்சோம்னா கிடையாது. தமிழ் பொருளை சொல்லவே இல்லை. மொத்த திருவாசகத்தினுடைய பொருள் எது? நமச்சிவாகமா இருக்கக்கூடிய சிவபெருமான் தான். சிவபெருமானை உணர்ந்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே தெரிய வேணாம். நீங்க மலேசியாக்காரங்களா இருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய வேணாம். ஆனா எனக்கு சிவபெருமானை பிடிக்கும், அதுக்காக நான் திருவாசகம் படிக்கிறேன், ஆனா அதுல என்ன பொருள் இருக்குன்னு எனக்கு தெரியலையே நினைச்சு நீங்க படிச்சாலும் சிவபெருமான நினைச்சு படிக்கிறீங்க இல்லையா, அந்த பொருளை உணர்ந்து படிக்கிறனால நீங்க என்ன படிச்சாலும் அவரை வரவு வச்சுக்குவோம். நீங்க கேன்னு பதற்றினாலும் எனக்கு ஸ்பெல்லிங், சில பேர் சொல்லுவாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா சொல்லிட்டீங்கன்னா சாமி கண்ணன் ஓடிடும், நாக்கு கோணிடும், உனக்கு அடுத்த பிறவியில நல்லாவே பிறக்க மாட்டேன். எப்படி வார்த்தை பாருங்க. அவன் என்ன சொல்லுவான்? எப்ப என்னை வையின்றான், நீ திட்டுன்றான். நீ திட்டுனாலும் என்ன நினைச்சுதானே திட்டுற, நீ என்ன நினைச்சு நீ என்ன வேணாலும் பண்ணுன்றான். நீ என்ன நினைச்சு சிவபெருமான நினைச்சு என்ன வேணாலும் பண்ணு, தப்பா பண்ணாலும் ரைட் ஆக்கி தர்றேன்டா நானுன்றான். என்ன நினைக்காம நீ ரைட்டா சரியாவே பண்ணாலும் அது உனக்கு தப்பாதான் போகும்ன்றான். தக்கன் வேள்வி சூப்பரா பண்ணான். தக்கன் என்ன பண்ணான்? தக்கன் வேள்வியில ஆகம விதிப்படி எல்லாரையும் உட்கார வச்சு, பிரம்மதேவனையும் உட்கார வச்சு, திருமாலையும் உட்கார வச்சு, எல்லாரும் திருமாலுக்கு முதல்ல சிலைதான் வைப்பான், திருமாலையும் தூக்கி உட்கார வச்சுட்டான்.
பிரம்மனையை தூக்கி உட்கார வச்சுட்டான். நெய்வேத்தியம் எல்லாம் பக்கா ஃபார்மட்ல இருக்கு. ஆகமத்துல என்ன சொல்லியிருக்கோ அப்படியே இருக்கு. எதுல? தக்கனுடைய வேள்வில அப்படியே இருக்கு. ஆனா என்ன இல்ல? என்ன இல்ல? சிவம் இல்ல. சிவம் தான பொருள். சிவம் இல்லைன்னா அது பொருளற்ற இடம் அர்த்தம். பொருளற்று போயிடுச்சு. எல்லாமே பொருளற்று போயிடுச்சு. சிவம் ஒண்ணு வரலன்னா பொருளற்று போய் பொருளற்று போனனால அவர்கள் செய்த வேள்விக்கு பயன் வரவில்லை. அப்போ சிவபெருமான பற்றி சொல்லு, சிவபெருமான நினைச்சு சொல்லுன்னு தான் சொல்றாங்களே தவிர சொல்லிய பாட்டின் பொருள் இருந்துன்னா அந்த பாட்டுக்கான தமிழ் பொருளோ சொற்பொருளோ இலக்கிய பொருளோ நயப்பொருளோ கிடையாது. அதை வச்சு தம்புடிக்கு பிரயோஜனம் ஆகாது. தமிழ் பொருளை வச்சு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அதனுடைய இலக்கிய பொருள், சில பேர் இலக்கிய பொருள் சொல்லுவாங்க, சில பேர் அதனுடைய தொண்டு கூட்டு பொருள் சொல்லுவாங்க, சில பேர் அதை பிரிச்சு அதனுடைய இலக்கணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது எதுவுமே பிரயோஜனம் இல்லை, தேவையில்லைன்ற. சொல்லிய பாட்டின் பொருள் இருந்துன்னா சிவபெருமானை பிடிச்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் கத்து, நீ என்ன வேணாலும் கத்து, கழுதேன்னு கத்து, நாயேன்னு சொல்லு, தேயின்னு சொல்லு. ஆனா சிவபெருமான மனசுல நினைச்சுட்டு நீ சொன்னா நீ சொல்லுகின்ற ஒவ்வொரு பொருளையும் வேதமாக அருளாக பொருளாக கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவன் சிவபெருமான். நினைச்சுக்கோங்க. இங்க கவனிக்க ஒரே ஒரு நிமிஷம். இது எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு இந்த ஊமை தான். எந்த ஊமை? திருவிளையாடல் படத்துல வர்ற சிவாஜி ஊமை, கல்வியா செல்வம் ஊமை சொல்லி பாடுவாங்க. அதுக்கு இந்த ஊமை தான் உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற இந்த ஊமை தான் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு. ஒன்னே ஒண்ணு, வருடத்திற்கு 63 முறை திருவாசகம் முற்றுவதல் செய்வேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேரும் சொல்லியிருக்கேன். வருஷத்துக்கு 63 முறை திருவாசகம் முற்றுவதல் செய்வேன். என்னோட நண்பர்கள்லாம் கேலி செய்வார்கள். எனக்கு பிரிச்சு இப்ப இருக்கிற நான் சொல்றது 15 வருஷத்துக்கு 10 வருஷம், எக்ஸாக்டா 10 வருஷம் ஆச்சு. 2014 அப்பெல்லாம் புத்தகம் இல்ல, எங்க இல்ல, நெட்ல தேடணும். அப்பெல்லாம் அடியன் எத்தியோப்பியால இருக்கிறப்போ நெட்ல தேடுறப்ப எங்க இருக்கும்னா மதுரை லைப்ரரின்னு ஒண்ணு இருக்கும். அங்கதான் பிடிஎஃப் இருக்கும். அதை எடுத்தா அது எப்படி இருக்கும்? அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிச்சு இருக்கும். அத சுக்கு மிளகு திப்பிலின்றது போல சுக்குமி லகுதி இப்பிலின்னு போட்டிருக்கோம். அப்படிதான் படிக்கணும், அப்படிதான் போட்டிருக்கோம். அப்படிதான் படிச்சேன், அப்படிதான் படிச்சுட்டு இருந்தேன். சுக்குமி லகுதி இப்பிலின்னு படிக்கிற மாதிரி ரொம்ப அந்த இலக்கியத்தோடயே இலக்கணத்தோடயே பிரிச்சிருப்பாங்க. வாசிக்க தெரியாது, தப்பு தப்பா வாசிச்சு படிச்ச என் நண்பர்கள் எல்லாம் கேலி பண்ணார்கள். நீ இப்படி படிச்சு என்ன சாதிக்க போற? கேட்கறதுக்கே எங்களுக்கு நாராசமா இருக்கு. நண்பர்கள் சொன்னது, நீ கேட்கறது நீ சொல்லு, நீ பாடுற திருவாசகத்தை, இந்த திருவாசகம் பாடவும் தெரியாது, கடகடன்னு வாசிப்போம் இல்லையா, வாசிக்கிறதே நாராசமா இருக்கு, ஒண்ணுமே புரியல. இத நீ படிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு நண்பர்கள் கேட்கிறப்போ எனக்கு ஒண்ணுமே இல்லை, கண்கள்ல கண்ணீர் மட்டும்தான் பதில். எனக்கும் ஒரு சில சமயம் தோணும், ஆமா இல்ல, இப்படி படிச்சு என்ன பண்ண போறோம், இப்படி படிச்சு என்ன பண்ண போறோம், ஏன் இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி இறைவனை நினைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கேன்னு. என்னுடைய நாவு படிச்சுக்கிட்டே இருந்தாலும் புத்தி நாயன்மாருடைய திருவடியும் சிவபெருமானுடைய திருவடியும் மட்டும் இருக்கப்பட்டுருச்சு. அவ்வளவுதான் தெரியும். இன்னைக்கு ஒரு திருவாசகத்துக்கு இப்புக்கு கூட பொருள் தெரியாத என்ன 392 அமர்வுகளா திருவாசகத்தின் பொருள் சொல்ல வச்சிருக்காங்கன்னா நீங்க நினைச்சுக்கோங்க. சொல்லிய பாட்டின் பொருள் வந்து படிக்கல, பாட்டுல என்னென்ன அர்த்தம் இருக்குன்னு நினைச்சு படிக்கல. எங்க அப்பன் திருவடிய பொருளை பிடிச்சுக்கிட்டு தான் படிச்சேன், அவ்வளவுதான். அதுதான் இங்க கூட்டிட்டு வந்துச்சு. பொருள் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, அருள் தான் தேவை. பொருள் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? பொருள் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? நல்லா பேசுறாங்கல்ல, ஆஹா ஓஹோன்னு பேசுறாங்கல்ல திருவாசகத்தை, அவர்களுக்கெல்லாம் அருள் வந்துருச்சா? இல்ல, பொருளை மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க, வாழ்க்கையில பயன்படுத்தல. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப நேரம் பேசிட்டு பார்த்தீங்களா? இப்ப எதுக்காக இவ்வளவு நேரம் சொன்னோம்னா, தேவாரத்துக்கு எனக்கு பொருள் தெரியலையே, நான் பேசாம படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு, இதனால என்ன பிரயோஜனம் யாராவது கேட்டாங்கன்னா இந்த 16 வயதில் படத்துல உன்னை யாராவது சப்பானி கூப்பிட்டா தப்பு நடந்துருன்னு சொல்லி மயில சொல்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க கிட்ட சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவர் செல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாங்க பொருள் வந்துதான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன பொருள்னு சொல்லி கேட்டா, இந்த பொருள் இல்ல, இந்த மொத்த திருமுறைக்கும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரே பொருளாக இருக்கக்கூடிய சிவப்பொருளை பற்றி படிக்கின்றோம், அது எங்களுக்கு எல்லாம் தர வல்லது. அதை நினைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பே தவிர
மற்றபடி இது ஒண்ணும் இல்லைன்னு நீங்க எல்லாருக்கிட்டையும் தெளிவா சொல்லுங்க. யாராவது உங்களை வந்து இந்த மாதிரி பொருள் செய்யாம படிக்கிறீங்க அப்படின்னு. சரி, அப்ப இந்த தேவாரத்தை கூற்றாயிடவாறுன்னு முதல்ல பாடினார் யாரு? நம்ம சாமி, நம்ம நாவுக்கரச பெருமான் பாடினாரு. பாடி அதுக்கப்புறம் பல அற்புதங்கள் செய்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் நீச்சல்ல போட்டாங்க, அப்புறம் வந்து கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க, யானையை போட்டு மிதிக்க வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய அவருக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் புரிய வச்சாரு. எனக்காக ஒரு உதவி செய்யுங்களா? அடியனுக்கு கொஞ்சம் தாகம் இருக்குது. எனக்கும் பெருமாளை பத்தி பேசும்போது அடியனுக்கு தாகம் எடுக்கவே இருக்காது, எனக்கு இருக்குது. அதனால அடியாருக்குன்னு ஒரே ஒரு பாட்டு, நம்மளுடைய நீச்சலையில போட்டாங்க இல்லையா பாட்டு, என்ன பாட்டு அது? என்னது? மாசில் வினை. அது யாராவது ஒருத்தவங்க அழகா படிச்சுட்டு இருக்கீங்களா? நான் போய் தண்ணி மட்டும் கொண்டு போறேன். படிங்க சார், படிங்க. மாசில் வினை. திருச்சிற்றம்பலம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தை இணையடி நிழலே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நாம 190வது பாடல்ல விட்டோம். எங்க இப்ப சுவாமி பல இடங்கள்ல இடையூறு ஆனாரு. இடையூறு ஆனதுக்கு அப்புறம் அந்த மன்னன் வந்து எல்லாம் மாறிட்டது. மன்னன் பார்த்தாரு. மன்னன் என்ன சொன்னாரு? சமணர் என்ன சொன்னாங்க? சாமி இவர் பொய் சொல்றாரு, இவருக்கு வயிற்று வலி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்ம மதத்தை அழிக்கணுன்றதுக்காக வயிற்று வலி மாதிரி ஆக்டிங்க போட்டு இவர் இப்படி பண்ணிட்டாரு சுவாமின்னு சொன்ன உடனே மன்னனை நம்பி அவர் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்ல, சமணர்களுடைய முக்கியமான கொள்கை எது? சமணர்கள் முக்கியமான கொள்கை எது சுவாமி? சமணர்களுடைய முக்கியமான கொள்கை எது? ஜீவகாருண்யம், கொல்லாமை. அருமை அருமை. ஜீவகாருண்யம் அவ்வளவு பெரிய வார்த்தை யூஸ் பண்ணாங்க சமணர்களுக்கு. ஏன் அப்படின்னா அது பெரிய வார்த்தை. அவர்கள் கொல்லாமை அப்படிங்கிற அந்த ஒரு சமய நெறிய பற்றினவங்க. கொல்லாமை, அவங்க யாரையும் கொல்லக்கூடாது. ஆனா யாராவது கொன்னு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதனாலதான் இந்த வள்ளுவர் தெளிவா ரெண்டு அதிகாரம் வச்சார். கொல்லாமைன்னு ஒரு அதிகாரம், புலால் மறுத்தல் ஒரு அதிகாரம். எப்படின்னு பாருங்க. சில பேர் கொல்ல மாட்டாங்க. இப்ப நம்ம கடைக்கு போய் மாம்சம் வாங்குறப்ப நம்மளா கொள்றோம், கடைக்காரன் கொல்லி தொகைட்டு இருப்பான். அதை அடுத்து வாங்கிட்டு வந்தா என்ன கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க? சமணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்பா தண்ணீர் பந்தல் வைக்கிற, நீ தண்ணீர் பந்தல் வச்சு தண்ணீர் பந்தலுடைய அந்த தண்ணி எடுத்து எனக்கு கொடுக்குற. அப்போ தண்ணீர் பந்தல் வைத்த அந்த நன்மை யாருக்கு வரும்? வாங்கினவனுக்கு வருமா, கொடுத்தவனுக்கு வருமானு கேட்கிறேன். யாருக்கு வரும்? தண்ணீர் பந்தல் வைக்கிறது. எல்லாருக்கும் தண்ணி வைக்கணும். வாசல்ல தண்ணீர் பந்தல் வச்சிருக்க, மோர் பந்தல் வச்சிருக்க, மோர் எடுத்து நீ ஊத்துற. யாருக்கு அந்த பாவம் வரும்? வச்சவங்களுக்கு தான் வருங்க ஐயா, வச்சவங்களுக்கு தான் ஒரு பிடிச்சவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. அது போல மாமிசத்தை தொங்க விட்டா வருத்தரம்ல, அவனுக்கு தான் பாவம் வருமா? காசு கொடுத்து வாங்கி நாம சாப்பிட்டா அவனுக்கு பாவம் வராதான். எப்படி பாத்தீங்களா? பாவம் தின்றால் போச்சு அப்படின்னு யார் சொல்றா? சமணர்கள் சொல்லி சாப்பிட்டுக்கலான்றாங்க. நீங்க சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. நம்ம சமயத்திலையும் என்ன கிடையாது. உயிர் கொள்ளாமை. எல்லாரும் சைவம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இது வரைக்கும் சைவம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? எந்த உயிரையும் கொல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் சைவம் நினைக்கிறோம். அதெல்லாம் சைவம். ஏற்கனவே சொல்லிட்டோம், சைவத்துக்கு பொருள் வேற. ஐயா ஒரே ஒரு குறளுங்க ஐயா. இது புலான் மறுத்தல்ன்ற அதிகாரத்துல வரக்கூடிய ஒரு குறள். தினப்பொருட்டால் கொல்லாத உலகினின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். அதாவது இதுக்கான பொருள், நீ கண்டி அந்த அந்த வாங்கி சாப்பிடாம இருந்தா அந்த கடைக்காரன் கடை வைக்க மாட்டான். பொருள் நீ வாங்குறதுனாலதான் அவன் கடை வச்சிருக்கிறான். அதனால இதுல நீ அவன் மேல மட்டும் பழி போவோன்னு நினைக்காத, உனக்கும் அந்த பழி உண்டு அப்படின்னு பொருளுக்கான பொருள். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி தெரியல, இது முகசுலிவு ஏற்படுத்தக்கூடிய செய்தி தான். ஆனந்தனாலே சர்ச்சை தானே.
ஆனந்தனாலே சர்ச்சை தான், சர்ச்சைக்குரியவன் ஆனந்த். ஆனந்த வந்தாலே அங்க ஒரு தலை உருளும் அப்படிங்கிறது. அது மாதிரிதான் இதுவும். உண்மையை சொல்லிதான் ஆகணும். என்னுடைய வேலை அதுதான். என்னன்னா சைவம் அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, உயிர் கொலை செய்யாமை அப்படிங்கிறது சைவம் அப்படின்னு சொல்றோம். உண்மைதான். சைவம்னு இருக்கக்கூடிய புக்குல உயிர் கொலை செய்யாமை என்பது ஒரு சாப்டர் தான். ஆனா அது மட்டுமே சைவம் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும். சைவம் என்றால் என்ன என்றால், சையில தொடங்குற ஒரே வார்த்தை இதுதான். சையில தொடங்குற ஒரே வார்த்தை தமிழ்ல இதுதான், சைவம் தான். வேற எந்த வார்த்தையும் கிடையாது. கையில நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். சைக்கிள்னு சொன்னீங்கன்னா அது வந்து தமிழ் கிடையாது, அது என்னது? ஆங்கிலம். சையில தொடங்குற ஒரே வார்த்தை சைவம் தான். சரி, இன்னொரு முக்கியமான செய்தி, சைவம் எப்படி அந்த வார்த்தை வந்துச்சுன்னா அசைவு அப்படிங்கிற வார்த்தையில வந்துச்சு. அசைவுன்னு என்ன அர்த்தம்? அசைவுனா அசைவு, அசையும் பொருள், நகர்கின்ற பொருள். நகர்கின்ற பொருள். நகர்தல் கிடையாது, நகர்தல் கிடையாது. அசைவுன்னு என்னது? அசை அந்த எல்லாமே அசையக்கூடிய பொருளா இருக்கிறதெல்லாம் நிலையற்றதுங்க. இல்ல, அசைவுன்னு என்ன அர்த்தம்னா சின்ன மாறுதல், ஸ்லைட் சேஞ்ச். வேகம் ஓடுனா நகருது, ஓடுது, அப்படி எல்லாம் பேர் வச்சிருப்போம். அசைறன்னு என்ன அர்த்தம்? லைட்டா இப்படி லேசா ஆடினாலும் அசைஞ்சதுதான். இப்ப லேசா ஆடினாலும் அசைஞ்சதுக்கு அசைவு. அதுல ஆவ எடுத்துட்டோம்னா என்ன ஆயிடும்? சைவுன்னு ஆயிடும். சைவுன்னு என்ன அர்த்தம்? லேசாவும் ஆடாததுன்னு அர்த்தம். துளி கூட ஆடாதது எதுவோ அதுதான் சைவு. புரிஞ்சுங்களா? துளி கூட ஆடாதது எதுவோ அதுதான் சைவு. நிலையானது அப்படின்னு சொல்லணும். நிலையானது அப்படின்னு சொல்லணும். சிறப்பு சிறப்பு. துளி கூட ஆடாதது எதுவோ அதுதான் சைவு. அதுதான் சைவு. அது மாதிரி ஆடாம இருக்கான்ல அவனுக்கு பேர் தான் சைவன். ஆடாம இருக்கான்ல அவனுக்கு பேர் தான் சைவன். இங்க ஒரு கூத்து கேட்டீங்கன்னா, இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்ல, ஆடிக்கிட்டே இருக்கான்ல, அவனுக்கு போய் சைவன்னு தெரிஞ்சு. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் கையில அதுல இருந்து ஆடிக்கிட்டே இருக்கான், அவனை போய் சைவன்னு சொல்றான். இல்ல, அவன் நிலையா நிறுத்துறான். எதை நிலையா நிறுத்துறான்? நாம நிலையா நிறுத்துறதுக்காக அவன் ஆடுகின்றான். யாரு நிலையா நிறுத்துறானோ அவனுக்கு பேரு சைவன்னு பேரு. ஒரே கொள்கையில நிலைத்த பொருளை அப்படியே இறுகி பற்றுபவன் எவனோ அவன் சைவன். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரே கொள்கையில ஒரே விஷயத்த இறுகி பற்று எந்த சூழலும் தன்னை மாற்றிக்கொள்ளாதவனுக்கு பேரு சைவன்னு பேரு. 63 நாயன்மார்களும் அதைதான் செஞ்சாங்க. உணவுல சைவமா இருக்கிறது மட்டும் சைவம் அல்ல, உணர்வுல சைவமா இருக்கணும். உணர்வுல மாறுதல் இல்லாம அப்படியே இருக்கிறதுக்கு பேரு சைவம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு நான் லிஸ்ட் பட்டியல் போடவா? நம்மளோட 63 நாயன்மார்கள்ல கண்ணப்ப நாயனார் என்ன சாப்பிட்டாரு? எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் வச்சு சாப்பிட்டதை அவரே கொடுத்தாரு. அது நமக்கு தெரியும், அதனால விட்டுறலாம். சரி, கண்ணப்ப நாயனார் தானே கறி சாப்பிட்டாரு, அவரு விட்டாரு. அவர் தான் சைவம், அதாவது உணவு வந்து இந்த மாதிரி மாமிசம் சாப்பிட்டாங்க. சரி, அதிபத்த நாயனார் என்ன சாப்பிட்டாரு? அதிபத்த நாயனார் எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அதிபத்த நாயனார் சாப்பிட்றப்ப தட்டையா நாங்க பார்த்தோம். அவர் சாப்பிட்றப்ப தட்டையா நாங்க பார்த்தோம். எங்களுக்கு எப்படிடா தெரியும்? நீ சாட்டி கேள்வி கேட்கிறேன்னு கேட்டா, அதிபத்த நாயனார் மீன்பிடி குளத்துல பிறந்தவர். மீன் பிடிக்கிற குழந்தை, தினமும் மீன் பிடிக்கிறவரு. தனியா போய் காய்கறி வாங்கி சமைக்கிறதுக்கான அந்த அளவுக்கு ஆற்றல் எல்லாம் கிடையாது. அவர் பெரியவர்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவர். அவர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம். அது சொல்லல. இத இன்னொரு முக்கியமான விஷயம், மீன் இருக்குல்ல, சமணர்கள் இருக்காங்கல்ல, சமணர்கள் மீனை வந்து அவங்க வெஜ்ஜுன்னுவாங்க. சமணர்கள் மீன் என்ன பண்ணுவாங்க? வெஜ் ஜலபுஷ்பம் சொல்றாங்கல்ல, அது வந்து கல்கட்டால இருக்கக்கூடிய அந்த பிராமின்ஸ் சொல்றாங்க. அது ஓகே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மீனுக்கு வலை போடும் போது மீன் எதுல இருந்துச்சு? தண்ணிக்குள்ள உயிரோட தான் இருந்துச்சு. நாங்க வலைய தூக்கணும், செத்துருச்சு. இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. எப்படின்னு பாத்தீங்களா?
எப்படி பொறுப்பற்ற ஒரு பதில் பாருங்க. அவங்க சாப்பிடுறதுக்கு நாங்க போடுறப்ப ஒண்ணும் இல்ல, கவனிங்க, உங்களை வந்து கஷ்டப்பட்டு நாங்க வீட்டுக்கு வீட்டுல இருந்து ஒரு 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 ஸ்டாப்ல இருந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து உங்களை ஏற்றி கூட்டு வர வழியில கால் உடஞ்சிருச்சு, எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இது யாரு பொறுப்பு? நானா பொறுப்பாக முடியும்? சொல்லுங்க, நான் பொறுப்பாக முடியுமா? அந்த மாதிரி அவங்க பதில் சொல்றாங்க. நாங்க வலை போடுறப்ப அது உயிரோட தான் இருந்துச்சு, ஆனா எடுத்தவொடனே என்ன ஆயிடுச்சு, செத்துருச்சு, அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு 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 கேவலமான பதில் பாருங்க. இத நம்மளுடைய சேக்கிழார் பதிவு செய்யறார். யாருடைய புராணத்துல? அதிபத்த நாயனார் புராணத்துல பதிவு செய்யறாரு. மீன்பிடி தொழில் கொலை தொழில்னு பதிவு செய்யறாரு. யார் சொல்ற இந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மீன்பிடி தொழில் கொலை தொழில்னு சொல்றாரு. இதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனாய நாயனார் இருந்திருக்காரு, இடையர்கள் இருக்காங்க. இடையர்கள் என்ன அர்த்தம்? ஆடு மேய்ப்பவர்கள். ஆடு எதுக்கு மேய்க்கிறாங்க? மாம்சத்துக்காக தான் மேய்க்கிறாங்க. ஆடு மேய்க்கிறது மாமிசத்துக்காக தாங்க, பாலுக்காக சொல்ல முடியாது. ஆட்டு பால் குடிக்கிற நமக்கு மாட்டுப்பால் தான் நல்ல, மாம்சத்துக்காக தான் வளர்க்குறாங்க. அவர் அங்கதான் இருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அதெல்லாம் சொல்லிப்போம். என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வர்றதுன்னா, சைவம்னா உணவு அல்ல, உணர்வு. ஆனா ஒரு முக்கியமான செய்தி, இந்த சைவ உணவுகள் சாப்பிடறதுனால உணர்வுகள் நேரா நிக்கும்னு சொல்றாங்க. என்ன சாப்பிடறோமோ அதுக்கு தான் மனம். இந்த சைவ உணவுகள் சாப்பிட்டா மன உணர்வு நேரா ஈஸியா வந்து நின்றும். நீங்க அசைவ உணவு சாப்பிட்டா அந்த உணர்வு வர்றது கொஞ்சம் கடினம். ஏன்னா அந்த உணவினுடைய தன்மை அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஆனா யாருமே செய்ய முடியாத காரியத்தை கொலை தொழில் செய்த கண்ணப்ப நாயனார் தான் செஞ்சார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன், 6 நாட்கள் கண் இடந்து அப்ப வல்லேன் அப்படின்னு எல்லாத்தையும் துறந்த நம்மளுடைய பட்டினத்தார் சொல்றார். சரி, இந்த சமணர்கள் வந்து இவரை உண்மை அவங்களுடைய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் எதுன்னா கொல்றதுதான். கொல்லாம இருக்கிறது தான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, கொலை பண்ண பார்த்தாங்க. யார? உயிரோடு இருக்கிற நம்மளுடைய திருநாவுக்கரசரை கொலை செய்ய பார்த்தாங்கன்றத முழுக்க பதிவு செய்யறாரு. சப்போஸ் அவர் தப்பா பதிவு செஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, சமணர்கள் என்ன பண்ணுவாங்க? தப்பா அந்த காலத்து சமணர்கள் இருந்தாங்கல்ல, அந்த காலத்து சமணர்கள் இருந்தாங்களா இல்லையா? சாமி பாட்டு பாடுறப்ப சமணர்கள் இருந்தாங்க. யாரு? நம்ம நாவுக்கரசர் பாட்டு பாடுறப்ப மட்டும் இல்ல, அவருக்கு பின்னாடி வந்த ஞான சம்பந்தர் பாட்டு பாடுறப்பையும் யார் இருந்தா? சமணர்கள் இருந்தாங்க. அப்ப சமணர்கள் இருக்கிறப்ப இந்த மாதிரி பாட்டு பாடினார்ல, சமணர்கள் தான் பால் சோறு கொடுத்தாங்க, சமணர்கள் தான் நீர்த்துறையில போட்டாங்கன்னு சொல்றாருல பாட்டுல. அப்படி தப்பா சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? இந்த இல்லைன்னு ஆக்கியிருப்பாங்க இல்ல. ஆனா சமணர்கள் செஞ்சாங்கன்றது உண்மைன்றனால சமணர்களால பேச முடியல. அவர்களுடைய முக்கியமான கொள்கையே கொலை செய்யாமை. ஆனா அவர்கள் கொலை செய்ய துடித்தார்கள் என்பதுதான் நாவுக்கரச நாயனாருடைய புராணமே. இதுல இருந்தே புரியுதுதா? என்ன புரியுது? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படிங்கிற மாதிரிதான் சமணர்கள் வாழ்ந்தாங்க. ஆனா நம்ம சைவர்கள் அப்படி அல்ல. இன்னைக்கு நம்ம வந்து நீங்க உணவு உங்களுக்குரிய உணவு எதுவோ அதை எடுத்துக்கலாம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொன்ன. எல்லாத்துக்கும் மேல பிள்ளைக்கறி சமைச்சு கொடுத்தாரு. யாரு அவர் பேர்? சிறுத்தொண்டரு பிள்ளைக்கறி சமைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவங்க வீட்டுல சமைக்கிறாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? கறி சமைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். கறி சமைச்சு. இதை விட என்ன பியூட்டினா, தலைய வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி தலையை எடுத்து வச்சா அவங்களோட தாதி அம்மா இருக்காங்கல்ல, திருவெண்காட்டு நங்கை, அவங்க இன்னொருத்தவங்க பேரு என்ன, அந்த வீட்டுல வேலை பார்த்தவங்க பேரு, அவங்க என்ன சொன்னாங்க? சந்தனத்தாதி. அந்த அம்மா என்ன பண்ணாங்க? தலைய நல்லா சுட்டு
உலக்கையில போட்டு இடிச்சு தலை ரசம் வச்சிருக்காங்க. தலை ரசம். அப்பேற்பட்ட அவர் என்ன கேட்கிறாரு? பசுன்னு கேட்டோடனே ஓகே நான் ரெடி, போய் நான் சமைக்க வைக்கிறேன்னு போறாரு. அட படுப்பாவி, பசுன்னா நீ நினைக்கிற மாதிரி பசு கிடையாது, நரப்பசு அப்படின்னு. ஐயோ இது வரைக்கும் நான் சமைச்சதே இல்லையேன்ற. வந்தவரு பிள்ளைக்கறி கேட்கிறாரு. ஆனா அவரை என்னன்னு சொல்றாங்க? சைவா போற்றி, தலைவா போற்றி, சுந்தர சாந்தின் சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி, சைவ கொழுந்தே போற்றி, வாழ்வே போற்றி, வைப்பே போற்றி என்று அவரை போற்றி புகழ்கின்றார்கள். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சைவம் என்ன சொல்லுதுன்னா, தம்பி உனக்கு என்ன வருதோ நில்லு, ஆனா நிலையா நில்லு. உனக்கு என்ன வருதோ நில்லு, ஆனா நிலையா நில்லுன்னு. உனக்கு என்ன வருதோ நில்லுன்னு சொல்றப்பவே என்ன ஆகும்? நம்ம கிட்ட அந்த விஷயம் கலந்து போயிடும். தம்பி நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கன்னு சொன்னா நாம வெஜ்ஜா மாறிடுவோம். தம்பி அதை மட்டும் நீ சாப்பிடாதப்பான்னு சொல்லிட்டா என்ன ஆயிடும்? மண்ட மூளை அதுலயேதான் வேலை செய்யும். அது மாதிரி நம்ம சைவம் என்ன சொல்லுதுன்னா, நீ நிற்கிற விஷயத்துல நில்லுங்க. சரி, அப்படி பல பாடல்கள் பாடி பல விஷயங்கள் செய்து நம்ம சுவாமி அதுக்கப்புறம் அந்த சமணர்கள் எல்லாத்தையும் வென்று, அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் அந்த மன்னனையும் அரசனாக்கி, அந்த மன்னனையும் இந்த சைவ சமயத்துக்கே மாற்றி அதுக்கப்புறம் பல தலங்களுக்கு செல்கின்றார். அப்புறம் கடைசியாக அவர் இந்து தலத்துக்கு வர்றாரு, நம்மளுடைய தில்லைக்கு வர்றாரு. தில்லையில பல விதமான விஷயங்கள் எல்லாம் பண்றாரு. சரி, அப்படிப்பட்டவரு 97 99 அம்மா 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 பிரேமம்மா சுவாமி ஆட்டு ஐயா 97 தாங்க அவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க. 97 ஆமா 97 தானே. 90வது பாடல் போட்டிருக்காங்க அம்மா. 90ல இருந்தே பார்க்கலாம். திரு ஆவடுதுறை வரார் அங்கதானே. அடியன் ஸ்கிரீன்ஷாட் பண்றேன் பாருங்க. வருதுங்களா? சிறப்பு சிறப்பு. மேவு புலர் பொன்னீரு கரையும் சார்ந்து விடை உத்தார் திருச்செம்பன் பள்ளி பாடி காவுயரு மயிலாடு துறை நீர் பொன்னி கரை துருத்தி வேள்விக்குடி எதிர்கொள் பாடி பாவுரு செந்தமிழ் பாலை பாடி போற்றி பரம திருப்பதி பழகும் பணிந்து போந்தே ஆவுரும் அஞ்சாடுவர் கோவு கோடி காவில் அணைந்து பணிந்தாடுவன் பணிந்த ஆவடுதன் துறை சார்ந்தான். இப்ப சாமி பல ஊருக்கு போயிருக்காரு. என்ன ஊர்? ஒரே பாட்டிலே போட்டாங்க. திருச்செம்பன் பள்ளி, மயிலாடுதுறை, துருத்தி, வேள்விக்குடி, அப்புறம் சந்தமிழ் வாழைப்பாடு, இதெல்லாம் பாடிட்டு கடைசியில எங்க வராரு? திரு ஆவடுதுறை, திருவாவடுதுறைக்கு சாமி வர்றாரு. நம்ம சமயத்துல சிவபெருமானுக்கு சொல்லப்பட்ட அபிஷேகங்கள் எவை? நம்ம சமயத்துல சிவபெருமானுக்கு சொல்லப்பட்ட அபிஷேகங்கள் எவை? என்ன அபிஷேகம் சொன்னாங்க? சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க சாமி? விபூதி, சந்தனம், இளநீரு, பன்னீரு, பழம், மாதுளம்பழம். இதெல்லாம் சொல்லல. நீங்க சொன்ன எதுவுமே சொல்லல. பன்னீர் ஊத்துறதுக்கு மரபு கிடையாது. நல்லா கவனிக்கணும். என்ன கவனிங்க எல்லாரும். எங்க இருக்கு? நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்பதான் உங்க முகத்தை பார்க்கணும். வேலைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கவனிங்க ஒரு நிமிஷம். இதெல்லாம் தெளிவுபடுத்துறது நம்மளோட வேலை இல்ல. ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. ஒரே ஒரு நிமிஷம். வாய்ப்பு இருந்தது நான் கவனிக்கிறேன். இப்போ பன்னீர் ஊத்துறது, சந்தனத்தை ஊத்த மாட்டோமா? சாமிக்கு என்ன பண்ணுவாங்களாம்? சந்தனத்தை மேல பூசுவாங்களாம். அதான் சந்தன அபிஷேகம் கிடையாது. சந்தன அபிஷேகம் விரையார்ந்த, விரைன்னு என்ன அர்த்தம்?
5 மலர்கள் சாமிக்கு பூ போடணும். 5 திரவியங்கள் சாமிக்கு அரைக்கணும். என்ன திரவியம்? வெட்டி வேறு, புனுகு, சந்தனம், அப்புறம் அகிலு, அப்புறம் இன்னொரு ஒரு வாசனம். இந்த 5 பொருளையும் அம்மியில வச்சு என்ன பண்ணணும்? நல்லா துவையல் அரைக்கிற மாதிரி நல்லா அரைக்கணும். இந்த 5 பொருளை அரைச்சு என்ன பண்ணுவாங்க? சாமி மேல அப்படியே என்ன பண்ணுவாங்க? அப்படியே பூசுவாங்க. பூசிட்டு அதுக்கு மேல 5 பூக்கள் போடணும். என்னது? முல்லை, மல்லிகை, தாமரை, அப்புறம் இது இன்னும் 2 மலர்கள் வந்துச்சு. இந்த மாதிரி மலர்கள், வாசனை மிகுந்த மலர்கள் 5 மலர்களால சாமிக்கு மேல அந்த மாலை போடணும். இந்த பூசி வச்சிருக்கோம்ல, இந்த பூச்சி அது. இப்ப கவனிங்க, இந்த 5 பூ வாசமும் இந்த 5 திரவிய வாசமும் ஒன்னா சேர்ந்து வந்தா ஒரு நறுமணம் வரும்ல, அதுக்கு பேரு விரைன்னு அர்த்தம். அதுக்கு பேரு என்னது? விரைன்னு அர்த்தம். விரைன்னு என்ன அர்த்தம்? இந்த 5 திரவியங்களும் 5 மலர்களும் அதோட சேர்த்து நம்ம போடுற தூபம் இருக்கு இல்லையா, தூப தீபம், அந்த தூபம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்மெல் ஒரு கிரியேட் ஆகும்ல, அந்த ஸ்மெல்லுக்கு பேரு என்னன்னா விரைன்னு அர்த்தம். இன்னைக்கு கவனிங்க, அந்த ஸ்மெல்லு மூக்குல பட்டுச்சுன்னா சப்த நாடி ஒடுங்கி அப்படியே உட்காரும். உங்க மனசுல எந்த சிந்தனையும் வர, சப்பு கட்டின்னு மனசு சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்து. ஒவ்வொரு மலருடைய நறுமணத்துக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. தாழம்பூ சுவாமிக்கு சாட்டுறது இல்ல. காரணம் என்ன? தாழம்பூ போய் சொல்லிருச்சுனா கதையில வேற பூ வச்சிருக்கலாம்ல. நம்ம ஆளுங்க கதையில வேற பூ வச்சிருக்கோம். நறுமணம் மயக்கத்தை கொடுக்கும். தாழம்பூ நறுமணம் காம நுகர்வை ஏற்படுத்தும். தாழம்பு நறுமணம் காம நுகர்வு அதிகமா தூண்டும். அதனால எப்படிடா இந்த பூவை எடுக்கலான்னு பார்த்துட்டு இந்த பூ பொய் சொல்லிருச்சேன்னு தூக்கி போட்டாங்க. எப்படி பாருங்க. ஏன்னா இறைவன் ஏற்கனவே இயல்பாகவே காமம் இருக்கு, அதை நாம தூண்டணும்னு அவசியம் இல்லை. கோவிலுக்கு வந்தா அவர்கள் காமம் நீங்கி இறை உணர்வு பெறுவதற்கு வழிவகை செய்ய வேண்டுமே தவிர காம நுகர்வுக்கு நம்ம வழிவகை செய்யக்கூடாதுன்னு பார்த்து அதை தூக்கிட்டாங்க. இன்னும் இப்ப இல்ல. அந்த காலத்துல பெண் பூப்படைந்தாலோ அல்லது பெண்ணுக்கு திருமணமானாலோ சடையில வைக்கக்கூடிய ஒரே பூ என்ன பூதான்? மரபே தெரியும் இல்லையா? ஜடை அலங்காரம் பண்ணுவாங்க. தாழம்பூ ஜடைதான். அந்த பொண்ணுக்கு திருமண நிகழ்வுனா தாழம்பூ ஜடை இல்லாம பின்னல் அலங்காரம் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா இயல்பாகவே இந்த இருவருக்கும் காம நுகர்வுல ஒரு அலாக ஏற்பட்டு கூடிய விரைவிலேயே பிள்ளை பேர் இருந்தது. இன்னைக்கு என்ன ஆச்சு? இந்த அம்மா பூவே வைக்கிறது இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுல பூ வைக்கிறாங்க. ஒரே உளோண்டு பூ, ஒரே ஒரு பூ, ஒரே ஒரு அந்த பூ என்ன பூதான்? பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பூ வைக்கிறதுனால இயல்பா வரக்கூடிய விஷயம் எதுவுமே நடக்கிறது இல்ல. வீதிக்கு வீதி எல்லாம் என்னதான் நடந்துட்டு இருக்கு? பெரிய பெரிய கருவுரு மையங்கள் தான் நிகழ்ந்துட்டு இருக்கு. அப்ப அந்த காலத்துல எதை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாங்க, எதை விளக்கணுமோ அங்க விளக்குனாங்க. பூஜைக்கு இன்னைக்கும். ஆனா என்ன தெரியுமா? மயிலாப்பூர் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மயிலாப்பூர் போனீங்கன்னா எங்க அம்மா கற்பனாம்பாளுக்கு தாழம்பு குங்குமம் தான். மதுரைக்கு போனீங்கன்னா மீனாட்சிக்கு தாழம்பு குங்குமம் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதுரைக்காரனுக்கு மீனாட்சியை பிடிக்காதா என்ன? மதுரைக்காரன் மீனாட்சி. ஆனா எப்பயுமே போய் என்ன பண்ணுவேன், வீம்புக்குன்னு போய் அந்த தாழம்பு குங்குமம் எடுத்து நெத்தியில வச்சுக்குவேன். வச்சுட்டு நைட்டு பள்ளியறை பூஜையில தாழம்பு குங்குமம் கிடைக்கும், வச்சுட்டு போவேன். காலையில பார்த்தா நெத்தியில தாழம்பு இருக்காது, தாழம்பு குங்குமம் இது இருக்காது. ஆனா அப்படி முகத்துல தண்ணி அப்படி அள்ளும் போது நெத்தி வழியா அந்த தண்ணி அப்படி மூக்கு கிட்ட வரும் பாருங்க. அந்த தாழம்பு நறுமணம் அப்படியே நிற்கும். தெரியல. இன்னும் பெண்கள்லாம் நெத்தியில தாழம்பு குங்குமம் வைப்பீங்க. அது முகம் கழுவும் போது அந்த தாழம்பு ஸ்மெல் வரும். அதாவது பெரிய அலாதியான இன்பம். சரி, எங்க தாழம்பு கொடுப்பாங்கன்னா அன்னை எங்க அப்பனோடு
கல்யாணம் முடிக்கிறாலும் அந்த எல்லா இடத்துலயும் தளம் வைப்பாங்க. அவ எங்கெல்லாம் கல்யாணம் ஐயா முடிச்சு சிதம்பரத்துல தேருக்கு வரும்போது சிவகாமிக்கு தாழ்வு ஜடதாங்க தச்சிருப்பாங்க. ஆமா ஆமா தாழ்வு சடது இருக்கும். ஆக நம்மளுடைய மதுரையில தாளம்பு குங்குமம் ஏன் அவ எப்பயும் அவனோட திருமண கோலத்திலேயே இருக்கான். அதுக்காக அந்த இடம் அது போகத்துக்குரிய இடம். எது? மதுரை மீனாட்சி கோயில் போகம் அனுபவிச்சு நீ சாமியாக கொண்டு போ. காமாட்சி எப்படி? அவளும் அனுபவிச்சு, நீ அனுபவிச்சு சுவாமியா வணங்கு. ஆனா காசி எது? எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போய் நில்லு. திருவாலங்காடு எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போய் போகம் பண்ணக்கூடாது. அங்க யோகம் தான் அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒண்ணு. ஏன் சொன்னோம்? அந்த விரையார்ந்த மலர் தூவின்னு சொல்லுவோம் இல்லையா? விரைனா ஏன்னா இப்பெல்லாம் அந்த பழக்கமே கிடையாது. இப்ப என்ன கிடையாது? சாமிக்கு விரை சாத்திரமா? சாமிக்கு விரை சாத்திரமா? எந்த கோவிலையா சாத்துறாங்களா? ஏன் இதை சொல்ல எல்லாம் கெமிக்கல் திருவாவடுதுறைன்னு சொன்னோம்ல. திருவாவடுதுறை சுவாமிக்கு சொன்ன அபிஷேகம் என்ன திருமுறையில அப்படின்னா, பன்னீர் கிடையாது, சந்தனம் கிடையாது, பஞ்சாமிர்தம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. மாதுளை பழம் கிடையாது, ஆரஞ்சு பழம் கிடையாது, ஆப்பிள் பழம் கிடையாது, முந்திரி மாலை கிடையாது, குங்குமப்பூ மாலை கிடையாது, இதெல்லாம் கிடையாது. என்ன சொன்னாங்க? சிவபெருமான் ஆடுகின்றது ஆனைந்து. அவன் ஆடுற அபிஷேகம் ஆனைந்து. ஆனைந்திர என்ன? ஆவினுடைய 5 பொருட்கள். பஞ்சகவ்யம். ஆவினுடைய 5 பொருட்கள் என்ன? பால், தயிர், நெய், கோமயம், பசுஞ்சானம். இந்த 5க்கு பேர் தான் ஆனைந்து. ஆனைந்து தான் சிவபெருமான ஆட்டணும், வேற எதுவும் ஆட்டக்கூடாது. சிவபெருமானுக்கு ஆட்ட வேண்டிய ஆட்டுதல் என்னது? அவனுக்கு ஊற்ற வேண்டிய அந்த பொருட்கள் என்னன்னா ஆனைந்து. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தலும் பூசனை செய்யலுற்றா. பாடுறமா இல்லையா? யார் பாட்டு? நம்பி ஆறுவதர் பாட்டு. திரு ஓணகாந்தன் தளி பாட்டு பாடுறோம்ல. என்ன பண்ணணும்? பால் 5 லிட்டருனா தயிர் எத்தனை லிட்டரு? 3 லிட்டர். தயிர் 3 லிட்டர். 5:2:2:1:1/2. இதுக்கு பேர் தான் பஞ்சகவியம். 5 மடங்கு பால், 3 மடங்கு தயிர், 1 மடங்கு நெய், 1/2 மடங்கு கோமயம், 1/4 மடங்கு பசுஞ்சானம். இது எல்லாத்தையும் கரைச்சு ஊத்துனா அதுக்கு பேரு பஞ்சகவியம். இந்த பஞ்சகவியம் ஊத்துன தண்ணி தரையில விழுந்தா தரை பொன்னாகும். தரை என்னாகும்? பொன்னாகும், விளையும், பொன் விளையும். இன்னைக்கும் வீட்டுல ரோஜா பூ பூக்கலைன்னா, மல்லிகைப்பூ பூக்கலைன்னா, நீங்க வச்சிருக்க செடி சரியா காய்க்கலைன்னா இத இன்னைக்கும் நீங்க செஞ்சு, ஆனா முத நாள் செஞ்சு 2 நாள் கழிச்சு தான் ஊத்தணும். ஒரு மாதிரி நல்ல ஃபோமிங் வந்து ஊத்தினீங்கன்னா இது போன்ற ஒரு 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 பொருள், எந்த ரசாயனம் இல்லாத உரம் அவ்வளவு சிறப்பா இருக்கும். அதனால சுவாமிக்கு ஊத்த ஒவ்வொரு பொருளும் நிலத்தை என்ன ஆக்குச்சு? நிலத்தை அப்படியே பாதுகாத்துச்சு. அந்த மாதிரி பொருள் தான். மஞ்சள் பொடி போறதெல்லாம் கிடையாது. மஞ்சள் பொடியெல்லாம் சாமிக்கு போட மாட்டோம் 3 நாள். ஆமா, மஞ்சள் பொடினா சாமி கிடையாது. நம்ம ஊத்துற எதுவும் கிடையாது. இன்னைக்கு நான் சொன்னேன்னா என்ன பண்ணுவாங்க? கோவில்ல போயிட்டு சாமி இந்த மாதிரி பஞ்சகவியம் ஊத்துங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பெரிய கல் எடுத்து, டேய் அந்த நில்லு, நல்லா அவளை பிடிச்சுங்க, எல்லாரும் சேர்ந்து கல்லை விட்டு உடனே அடிங்கன்னு சொல்லி என்னை கல்லால அடிப்பாங்களே தவிர பஞ்சகவியமா சாமிக்கு போடணும். மித்தது போடுவதற்கு உரிமை கிடையாது சாமி. ஆனா தனித்தனியா கூட ஊத்திக்கலாம். நீங்க பால் வேணும்னா பால் மட்டும் தனியா ஊத்திக்கலாம், நெய்னா நெய் மட்டும் தனியா ஊத்திக்கலாம். இது எல்லாத்தையும் தனித்தனியா ஊத்திக்கலாம். அக்கா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். நாங்க நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் துபாய் கோயில்ல சனி பிரதோஷம் போயிருந்தோம். அப்ப பார்த்தேன், நான் நினைச்சேன் என்னடா ஊத்தாம இவங்க பூசுறாங்க அப்படின்னு. நீங்க சொல்ற அதே ஃபார்முலா தான் அவங்க நீர் பூசுனாங்க,
தயிர் எடுத்து பூசுனாங்க சிவனுக்கு. எல்லாமே பூசி தான் பண்ணாங்க. நம்ம ஊர்ல பண்ற மாதிரி ஊத்தல. அப்ப நான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருந்தோம். ஊத்துனா தானே பார்க்க மனசுக்கு நல்லா இருக்கு. இவங்க பூசுறாங்களேன்னு. சோ அப்ப அவங்க அந்த ஆகமம் தெரிஞ்சு செஞ்சிருக்காங்க. இப்ப இல்ல தயிர்லாம் ஊற்றணும். தயிர் ஊற்றணும், பால் ஊற்றணும். இது எல்லாமே அபிஷேகத்துக்குரியது. மித்த பொருள்கள் இருக்கு இல்லையா, சந்தனம் இருக்கு இல்லையா, சந்தனம் அந்த திரவியங்கள் எல்லாம் ஊற்றக்கூடாது. அவன் மேல சாற்றணும், அப்படி தடவணும், அப்படி சாமி மேல தடவணும். இதெல்லாம் ஊற்றணும். ஊற்றுவாங்க. அது எதுனா தப்பு ஊற்றுவாங்க, அல்லது சாமி மேல அந்த மாதிரி அந்த தடவுறது இது மாதிரி பண்றாங்க இல்லையா, சாற்றுறது அப்படியும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா இது மகா அபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னால அந்த பஞ்சகவியம் எல்லாத்தையுமே பஞ்சகவிய காப்பு சுவாமிக்கு போட்டுருவாங்க. அது ரொம்ப நேரம் இருக்குங்க. எங்க பஞ்சகவியம்? ஆமாங்க, பேரூர்லங்க. சுவாமிக்கும் சரி அம்பாளுக்கும் சரிங்க, பஞ்சகவியம் காப்பு சுத்தமா போட்டு அது ரொம்ப நேரம் வச்சு அதுக்கப்புறம் தான் அபிஷேகமே, மற்ற அபிஷேகமே நடக்குங்க. பஞ்சகவியம் பசுனுடைய சாணம், பால், நெய், தயிர் எல்லாமே கலந்து சுவாமிக்கு அப்படியே காப்பு போட்டுருவாங்க. காப்பு போட்டு அதுக்கப்புறம் தான் மத்த அபிஷேகமே நடக்குங்க. அந்த காப்பு ஒரு நாள் ஃபுல்லா இருக்குங்க. ஒரு நாள் ஃபுல்லா இருக்குங்க. ஆக மட்டை நம்ம போட்டிருக்கிறது. இப்ப என்ன பொடி? இப்ப அந்த இந்த பொடி போடுறோம்ல, சீயக்காய் பொடி, சீயக்காய் பொடி போடுறது, கதம்ப பொடின்னு விக்குதுங்க ஐயா, நான் கடைகள்ல அததான் தண்ணியில கரைச்சி கோயில்ல ஊத்துறாங்க. ஆமா, நறுமண பொடி. அதுக்கப்புறம் இது நம்ம குங்குமம், மஞ்சள், சந்தனம், பன்னீர், அப்புறம் எல்லா பழமும் கலந்த பழ ஜூஸ் இதெல்லாம் ஊத்துறது சாமிக்கு வழக்கம் இல்லை. ஆனைந்து ஊத்தணும். மித்ததையெல்லாம் மித்த விரையார்ந்த மலர்கள், விரையார்ந்த அந்த விஷயங்கள் இதெல்லாம் போட்டு சாமி மேல தடவி, கடைசியில சாமி எதுதான் இருப்பாரு? விரையில தான் இருப்பாரு. அந்த விரையில தடவுறாங்களோ அந்த அகில், சந்தனம், அந்த கமுகு சொல்றோம் 5 விதமான திரவிய பொருள், அதெல்லாம் வெட்டி இதெல்லாம் அரைச்சு சாமி மேல அப்படியே தடவுறாங்க. அப்படிதான் இருப்பாரு சாமி. அதுக்கு மேல 5 விதமான மலர்கள் போட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். இதுதான் சாமி. மற்றபடி சாமிக்கு எந்த மலர் மாலை எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த 5 பொருளை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். புரியுதுங்களா? சரி, ஏன் இதை சொல்ல வந்தோம்னா, திரு ஆவடுதுறை, இந்த ஆவடுதுறை பெருமான் இருக்கான் இல்லையா, அவனை தான் சாமி பார்க்க போறாரு, நம்மளுடைய ஞாபகத்தை பார்க்க போனாரு. இந்த ஆவடுதுறை வரும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பெருமானுக்கு நாம் சாற்ற வேண்டிய இதை தனித்தனியா, இப்ப வெறும் பால் தான் இருக்குன்னா பாலை மட்டும் நீங்க ஊற்றலாம், தயிர் மட்டும் ஊற்றலாம், நெய் மட்டும் ஊற்றலாம், கோமயம் மட்டும் ஊற்றலாம், பசுஞ்சாணம் மட்டும் ஊற்றலாம். இப்படி தனித்தனியாவும் நீங்க ஊற்றி வழிபாடு செய்யலாம். ஆனா இது எல்லாத்தையும் பஞ்சகவியமா சேர்க்கும் போது அதுக்கு ப்ரொபஷனேட் இருக்கு. நீங்க சரிக்கு சமமா சாணம் கலந்துடக்கூடாது, சரிக்கு சமமா கோமியம் கலக்கக்கூடாது, சரிக்கு சமமா நெய் கலக்கக்கூடாது. 5 மடங்கு பாலுன்னா 3 மடங்கு தயிர், 2 மடங்கு 1 மடங்கு நெய், 1/2 மடங்கு கோமியம், 1/4 மடங்கு தான் என்னது பசஞ்சானம் கரைச்சு சுவாமிக்கு போட்டு அது பஞ்சகவியம். இந்த பஞ்சகவியத்தை நாம உட்கொண்டாலும் பெரிய கிருமி நாசினின்றாங்க. வயிற்றுல எத்தனையோ விஷயங்கள். அதனால வழிகின்ற அந்த பசத்தை குடிச்சாலும் நமக்கு நல்லதுதான், இந்த பூமியில பட்டாலும் நல்லதுதான். அப்பேற்பட்ட ஆற்றலுடைய, அதனால இது சுவாமிக்கு ஆட்ட வேண்டிய அந்த பஞ்சகவிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? கொஞ்சம் நம்ம வேகமா போயிடலாம். இன்னைக்கு ஒரு 5 பாட்டாவது அடிச்சு நம்பிடலாம். அவ்வளவுதான். அப்புறம் அம்மா என்னை திட்டுவாங்க. 190 தெரியுதுங்களா? ஒரு 1/4 மணி நேரம் கிடுகிடுன்னு ஓடிடலாம். 190வது பாட்டு பார்த்துட்டோம் இல்ல? மேகு புனர் பொன்னி இரு கரையில், பொன்னில காவிரி ஆற்ற இரு கரையில் இருக்கக்கூடிய அந்த சேத்திரங்கள் எல்லாம் சாமி பார்த்துட்டாரு. அதுக்கு அடுத்து இப்ப எங்க போறாரு? 191 ஆவடு தந்துரை ஆரை அடைந்துய்ந்தேன் என்றளவில் திருத்தாண்டகமுன் அருளி செய்து மேவு திரு குறுந்தகை நேரிசையும் சந்த விருத்தங்கள் ஆனவையும் வேறு வேறு பாவலர் செந்தமிழ் தொடையால் பள்ளித்தாமம் பல சாத்தி மிக்கெழுந்த பருவினோடும் பூவலயத்தவர் பரவ பல நாள் தங்கி புரிவுருகை திருத்தொண்டு போற்றி செய்வார். அப்ப ஆவடுதுறை என்ன பாடியிருக்காரு? தாண்டகம் பாடியிருக்காரு, குறுந்தொகை பாடியிருக்காரு, நேரிசை பாடியிருக்காரு. இது 3ஐயும் விருத்தங்களையும் பாடியிருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்ண, எங்க இருக்கு இது? அது நம்ம புக்கு கையில வச்சிருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க. திருவாவடுதுறை பதிகம் எத்தனாவதுன்னா, திருவாவடுதுறை பதிகம் 6ஆம் திருமுறை 46. 6ஆம் திருமுறை 46 பதிகம் எடுத்துக்கலாமா? திருவாவடுதுறை
பாட்டு படிச்சிடலாம். Shaivam.org தான் என்கிட்ட இருக்கு. சாமி எடுக்கலாம் யாராவது. 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம். நால்வேதங் கரை கண்டானைன்னு பாடுங்க பாடுங்க. தாண்டகம் தாண்டகம் பாடுங்க. வரும் சொல்ல வந்த தேவாரம் 6ஆம் திருமுறை. 6ஆம் திருமுறையில எத்தனாவது பாட்டு? 46. நம்பனே நாள் வேதம் கரை கண்டானே ஞான பெருங்கடலை நன்மை தன்னை கம்பனை கல்லால் இருந்தான் தன்னை கற்பகமாடியார்க்கு அருள் செய்வானே செம்பொன்னே பவளத்து திரளும் முத்தை திங்களை ஞாயிற்றை தீயை நீரை அம்பொன்னை ஆவுடு தன் உரையுள் மேய அரணடியே அடிநாயேன் அடைந்துய்ந்தேனே அரணடியே அடிநாயேன் அடைந்துய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். இன்னொருத்தவங்க ஒரு 2 பாட்டு மட்டும் பாடிட்டு போயிடுவோம். 5ஆம் திருமுறை 29வது பாடல் திருக்குறுந்தொகை. ஐயா நடராஜன் சுவாமி 5ஆம் திருமுறை இல்ல வரல. 5வது பதிகங்கய்யா? 5வது திருமுறை 29வது பதிகம். 29 எடுத்துட்டாங்கய்யா. நிறை கவாலியல். ஆமா, நிறை கவாலியல் அல்லல் இந்நேரிழை மறைக்கவாலியல் அல்லல் இம்மாதரால் பிறைக்கவால பெரும்புணலாவோடு துரைக்கவாளியோடு ஆடிய சுண்ணமே துரைக்கவாளியோடு ஆடிய சுண்ணமே. இதெல்லாம் திருவாவடுதுறை. இது எல்லாம் திருவாவடுதுறை பதிகங்கள். இதெல்லாம் திருவாவடுதுறை பதிகம். மித்த பதிகங்கள்லாம் இருக்கு. அது அடியார்கள் எல்லாம் கண்டிப்பா நீங்க பாடுங்க. 192 போறோம். இப்ப 192 போறோம். எரிபுணல் பொன்மணி சிதறும் திரைநீர் பொன்னி இடைமருதை சென்று எய்தி அன்பினோடு மறிவிரவு கரத்தாரை வணங்கி வைகி வந்தமிழ் பாமாலை பழமகிழச் சாத்தி பொரியரவம் புனைந்தாரை திருநாகேச்சுரத்து போற்றியரும் தமிழ் மாலை புனைந்து போந்து செறிவிரை நன்மலர் சோலை பழையாரெய்தி திருச்சத்தி முற்றத்தை சென்று சேர்ந்தார். இப்ப எங்க போயிருக்காரு சுவாமி அப்படின்னா, முதல்ல இடைமருது போயிருக்காரு. திருவிடைமருது போயிட்டு அங்க சுவாமி பாடிட்டு அங்கிருந்து திருநாகேஸ்வரம் போய் அங்கிருந்து பாட்டு பாடி அதை தாண்டி சுவாமி என்ன பண்ணாருன்னா திருநாகேஸ்வரம் போய் தமிழ் மாலை பழையாறை அப்படின்னு சொல்லுகின்ற பழையாறை அப்படிங்கிற இடத்துக்கு போய் கடைசியில திருச்சத்தி முற்றத்தை சென்று அடைந்தார். சுவாமி சத்தி முற்றம் போய் திருச்சத்தி முற்றம் போயிருக்காங்க அப்படின்ற பாட்டு வரைக்கும் சொல்லிட்டார். இதுல பாத்தீங்கன்னா சுவாமி எங்க போயிருக்காருன்ற செய்தி மட்டும்தான் இதுல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு பாடல் மட்டும் பாடலாம். இதுல திருவிடைமருதூர் பாடலாம். 4ஆம் திருமுறை 35வது பாடல் திருவிடைமருதூர் அது பாடுங்க சுவாமி. திருவிடைமருதூர் 4ஆம் திருமுறை 35வது பாடல் பதிகம். காடுடை சுடலை நேற்ற கையில் வெண்டலையர் தையல் பாடுடை பூதம் சூழ பரமனார் மருத வைப்பில் தோடுடை கைதையோடு சூழ்கிடங்கதனை சூழ்ந்த ஏடுடை கமலவேலி இடைமருது இடம் கொண்டாரே. நிறைய பாடல்கள் இருக்கு. அது அடியார்கள் கண்டிப்பா நீங்க எல்லாரும் பாடணும். இந்த பாடல் அடியன் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். நீங்க எல்லாரும் பாடுங்க வாய்ப்பு இருக்கிறப்போ. இப்ப நம்ம 93வது பாட்டு போறோம். சென்று சேர்ந்து திருச்சத்தி முற்றத்து இருந்த சிவக்கொழுந்தை குன்ற மகள்தன் மனைக்காதல் குளவும் பூசை கொண்டருளும்
என்றினிய பெருமானை இறைஞ்சி இயல்பின் திருப்பணிகள் முன்றில் அணைந்து செய்து தமிழ் மொழி மாலைகளும் சாத்துவார். திருச்செத்தி முற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு பேரு சிவக்கொழுந்து. அந்த சிவக்கொழுந்தாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை அங்க இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி அவள் எப்பொழுதும் புலவிக்கொண்டே பூசை செய்கின்றாள். அப்பேற்பட்ட அந்த பெருமானை பல திருப்பணிகள் அந்த கோவிலுக்கு செய்து அந்த கோவில்ல பல பாமாலைகள் சுவாமி சாத்துகின்றார். அந்த திருச்செத்தி முற்றம் பாமாலைக்கு சாத்துகின்றார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. அதுதான் இந்த பாடலுடைய பொருள். அடுத்து 194 தெரியுதுங்களா? 94 பாடல் தெரியுதுங்களா சுவாமி? தெரியுதுங்கய்யா, தெரியுதுங்கய்யா. கோவாய் முடுகி என்றெடுத்து கூற்றம் வந்து குமைப்பதற்கு முன் பூவார் அடிகள் என் தலைமேல் பொறித்து வைப்பாய் என புகன்று நாவார் பதிகம் பாடுதலும் நாதன் தானும் நல்லூரில் வாவா என்று அருள் செய்ய வணங்கி மகிழ்ந்தா வாகீசர். அப்ப அந்த திருச்செத்தி முற்றத்தை என்ன பண்றாரு சாமி? சாமி, உன்னுடைய வேமா வந்து அந்த கோவாய் முடுகி என்றெடுத்து இந்த கூற்றுவன் வந்து என் உடம்ப அவ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிரு சாமி, என் உடம்புல உன்னுடைய சீலை போட்டு சாமி. நல்லா கவனிங்க. கூற்றுவன் வர்றதுக்கு முன்னாடி என் உடம்புல உன் சீலை குத்திட்டேன்னா யார் வரமாட்டான். கூற்றுவன் என் உடம்ப டச் பண்ண மாட்டான். கூற்றுவன் என் உடம்ப டச் பண்ண மாட்டான். கூற்றுவன் ஆனா அந்த உடம்பு அழிஞ்சுதான் ஆகும். உடம்பு அழிஞ்சுதான் ஆகும். கூற்றுவனால அழிக்கப்பட முடியாது. யார் வருவா? சிவபூதங்கள் வந்து இந்த உடம்பு தூக்கி போவான். சிவபூதங்கள் வந்து உடம்பு தூக்கி போவான். அதனால இந்த உடம்ப நீ அக்மார்க் முத்திரை போடு சாமி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் அக்மார்க் முத்திரை போட சொன்னாரு? சிவனுடைய சின்னம் இருந்துச்சுன்னா கூற்றுவன் வரமாட்டாங்க. இல்ல, மத்தவங்க எல்லாம் சொல்லலையே. மத்தவங்க யாரும் சொல்லலையே. இப்ப நால்வர் பெருமக்கள்ல பூதகணங்கள் வந்து அழைச்சின்னு போவாங்க ஐயா. இல்ல, மத்தவங்க சொல்லலையே. நம்மளுடைய மணிவாசகரோ ஞான சம்பந்தரோ இல்ல நம்பி ஆர்வலரோ அவங்க எல்லாம் சொல்லல இந்த மாதிரி உடம்புல பொறியும் சொல்லுங்க. ஐயா ஒரு சமண சமயத்துல இருந்ததுனால வந்து நம்பிக்கை வரணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? சமண சமயத்துல நான் இருந்துட்டு வந்துட்டேன். இந்த உடம்பு சமண சமணர்கள் போட்ட சாப்பாடை சாப்பிட்டுருச்சு. இந்த உடம்பு சமணர்களுடைய தீக்கையை ஏத்துக்குச்சு. இத வந்து சப்போஸ் நீ ஆட்கொண்டனா என்ன சொல்லுவாங்க முன்னாடி? பாரு, சமணர்களை போய் ஏத்துக்கிட்டான் பாருங்க, இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஏத்துக்க போறான். இருந்தாலும் சாமி, நான் இறந்துட்டா கூட நல்லா கவனிங்க. ஒரு சின்ன கூத்து நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பாட்டி, வயசான பாட்டி, என்னாச்சு, ரொம்ப வயசு, 90 வயசு ஆயிடுச்சு. அந்த பாட்டி கண்ணும் தெரியல காதும் கேட்கல. ஒரு 4-5 மிஷினரி மக்கள் போயிட்டாங்க, சுத்தி வளைச்சு பாட்டிகிட்ட ஒரு வாரமா பேசி பாட்டியை தலையாட்ட வச்சு பாட்டிக்கு என்ன கொடுத்தாச்சு? ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. நான் பாட்டிக்கு தெரியும் தெரியல என்னத்தையோ பண்ணி கொடுத்துட்டாங்க. கடைசியில் என்னாச்சு? ஒரு வருஷத்துல பாட்டி போயாச்சு. அந்த ஊர் அவங்க பயங்கர ஆச்சாரமானவங்க. இவங்க என்ன பண்றாங்க? உடம்ப எடுத்துட்டு எங்க போறாங்க? காட்டுக்கு, காட்டுல எரிக்கிறதுக்கு போறாங்க. அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம், பிள்ளைங்க எல்லாம். இடையில யார் வந்து மறிக்கிறா? மிஷினரிகள் மறிக்கிறாங்க. இல்ல, இந்த ஆல்ரெடி அவங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, நீங்க கொண்டு போய் செய்கின்ற ஈமக்கிரியைகளை செய்யக்கூடாது, பெட்டிக்குள்ள வச்சு உள்ள வச்சு இறக்கி நாங்க செய்யற அந்த ஈமக்கிரியை தான் செய்யணும். ஏன்னா அவங்க இப்பதான் 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எடுத்துட்டாங்க? ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த உடம்பு என்ன பண்ணாங்க? இந்த பக்கம் 4 பேர் இழுக்க, அந்த பக்கம் 4 பேர் இழுக்க, கடைசியில என்ன பண்றதுனே தெரியாம எல்லாரும் குழம்பி போய் நிற்கிறாங்க. ஏன் இந்த குழப்பம்? ஏன்னா 2 இடத்துக்கும் பாத்தியப்பட்டுருச்சு அந்த பாட்டி. இங்கேயும் விட்டு போறோம்னு சொல்லல, அங்கேயும் முழுசா வந்துட்டேன்னு சொல்லல. அந்த உடம்ப யாரு சொந்தம் கொண்டாடுறதுன்னு தெரியாம பல இதுக்கு அப்புறம் ஏதோ முடிவெடுத்து என்னமோ பண்ணாங்க. அந்த சந்தர்ப்பத்தை யாரு கொடுக்கல? நாமக்கரசு பெருமாள் கொடுக்கல. ஒருவேளை உடம்பு போனதுக்கு அப்புறம் யார் வரலாம்? சமணர்கள் வந்துடலாம். வந்து இந்த உடம்பு யாருக்கு தான் சொந்தம்? எங்களுக்கு தான் சொந்தம், சாமி எங்களுக்கு தான் வந்தாருன்னு சொல்லலாம்.
இவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு, இவர் எங்களுக்கு தான் சொந்தம்னு சைவர்கள் சொல்லலாம். உடல் போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன வந்து பேசவா போறோம்? உடலை என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு தெரியல அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாம இந்த பாரு இந்த மாதிரி பின்னாடி பிரச்சனை வரும், நீ என்ன பண்ணு, என் உடம்புல சூளமும் நந்தியும் பொறிச்சிரு, அதுவும் நீ பொறிச்சாதான் சரி பண்ண முடியும். சக்தி முற்றத்துல வந்து கேட்கிறார், எனக்கு பொறிச்சிருப்பான்னு கேட்கிறாரு. இந்த ஆள் என்ன பண்றாரு, சக்தி முற்றத்துலாம் வரக்கூடாது, நீ எங்க வந்துரு, நீ எங்க வந்துரு, கர்நாடகம். கர்நாடகம் இல்ல, அது பேர் என்னது, பூவாய் வடிகிறது சக்தி நல்லூர், நல்லூர். நல்லூர். திருநல்லூர். மன்னிக்கணும், இது வந்து என்ன கிடையாது, இந்த இடப சூலம் கிடையாது. இடப சூலம் பறிச்சது எங்க, கர்நாடகம். திருவடி சுவடு பதிக்க சொல்றேன். மன்னிக்கணும் சாமி, நான் மன்னிக்கிறேன், உங்களை குழப்பிட்டேன். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருவேன். இந்த மேல போட்டிருக்கிற இந்த சுவடு இருக்குல்ல, ரெண்டு பக்கமும் சூளமும் பொறுத்து வை அப்படின்றாருங்க. இது வந்து பொறுத்து வை. இந்த பூவார் அடிச்சுவடு வந்து திருவடி சுவடு கேட்கிறாரு. இதுக்கு முன்னாடி கேட்டது சூளமும் இடபக்குறியும் பொறின்னு சொன்னார். சூளமும் இடபக்குருவியும் யார் தான் பொறிக்கணும், யார் பொறிக்கணும், சூளமும் இடபக்குறியும் யார் பொறிக்கணும், சிவபெருமான். மகேஷ் ஐயா நீங்க தான் சொல்லணும். சூளமும் இப்ப நம்ம சொன்ன கதைப்படி சூளமும் இடபக்குறியும் யார் பொறிக்கணும், சிவனடியார்கள். சைவர் தாங்கய்யா. ஏன்னு கேட்டா அவங்க தானே அந்த நிலையான ஒரு பொருளை புடிச்சிட்டாங்க இல்லையா, சிவபெருமான் ஒருத்தர் தான் அந்த நிலையான பொருளை புடிச்சிட்டாங்க. அதனால அவங்க வந்து அத இடபக்குறியும் இல்ல யார் பொறிக்கணும், கரெக்டா சொல்லுங்க. தீட்சை வாங்கினவங்க. எந்த தீட்சை வாங்கினவங்க? சைவ தீட்சை. சைவ தீட்சை வாங்கினவங்க எதுக்கு சைவம்? குருநாதருக்கா? இல்ல, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எது நம்ம ஞான சம்பந்தர் இது குறிக்கல, நம்ம ஞான சம்பந்தர் பொறிக்கல, நம்ம இவர் பொறிக்கல, அவர் பேர் என்ன, நம்பியாரூரர் பொறிக்கல, நம்மளுடைய மணிவாசக பெருமான் பொறிக்கல. எது சூளமும் இடமும் பொறிக்கல, யார்தான் பொறிச்சிருக்காங்க? மதம் மாறி இங்க வந்தவங்க. அவங்களுக்கு தான் என்ன வேணும், அவங்களுக்கு தான் என்ன வேணும், சர்டிபிகேட் வேணும், சர்டிபிகேட் வேணும். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு சர்டிபிகேட் தேவையில்லை, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு சர்டிபிகேட் தேவையில்லை. அப்ப யாரு தான் இடமும் சூளமும் பொறிக்கணும்? தப்பு பண்ணிட்டு வந்து திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்தவங்க தான் சூளம் இடமும் பொறிக்கணும். நாமெல்லாம் என்ன பண்ணிடுறோம், அவரை கர்நாடகத்துல அவர் பொறிச்சாருன்னு சொல்லிட்டு நாமும் போய் அங்க போய் பொறிக்கிறோம். காரணம் என்ன, அவருக்கு என்ன சூழ்நிலை, அவர் சமணரா இருந்தாரு, பொறிச்சாரு. அதுவும் என்ன பண்ணல, கையால பொறிச்சாரா என்ன, அந்த பூதம் வந்து சாமியோட பூதம் வந்து பொறிச்சிட்டு போச்சு, தட்சிணை வச்சுட்டு போச்சு. இத சொன்னாலும் ஆனந்த திட்டுவாங்க எல்லாரும். இவனுக்கு பச்சை குத்த முடியாதுன்றதுக்காக ஊர்ல எவனையும் பச்சை குத்த கூடாதுன்னு சொல்றானே, இந்த படுபாவி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாருமே குத்திக்கிறாங்க ஐயா. இப்ப எல்லாருமே குத்திக்கிறாங்க. ஆமா, அது வந்து எல்லாருமே சூளக்குறி, இடபக்குறி, நந்தி எல்லாமே. சில பேர் குத்த முடியாதவங்க வருந்த வேணாம், குத்துறவங்க இது பண்ணிக்க வேணாம், அது வருத்தப்பட வேணாம், அதுவும் நல்லதுதான். குத்த முடியாதவங்க குத்த முடியல நினைக்க வேணாம். உண்மையா மனசுல வருத்தி குத்தி கொள்வதுதான் உண்மையான அந்த சூளமும் இடமும் குத்து. அப்போ இவர் என்ன பண்ணாரு, சக்தி முற்றத்துக்கு போய் எனக்கு தலையில வந்து திருவடியை பதிச்சு கொடுப்பான்னு கேட்டார். இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, நல்லூருக்கு வாங்கிட்டார். இவருக்கு என்ன ஆயிடுச்சு, பொக்குன்னு ஆயிடுச்சு. யாருக்கு? ஒரு நிமிஷம் முடிக்கப்பா, இது ஒரு முக்கியமான செய்தி. பொக்குன்னு ஆயிடுச்சு. யாருக்கு? நாகபேச பெருமானுக்கு ரொம்ப மனசு பொக்குன்னு ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு சொல்லு, இல்ல தரமாட்டேன்னு சொல்லு, இங்கவா அங்கவான்னு அலக்களிக்கிறேன்னா நான் என்ன நினைக்கிறது, இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கடைசியில இல்ல உனக்கு இடப்பு சூழல் விட்டதே பெரிய விஷயம், நீ சமண மதத்தை வந்துட்ட, அதனால உனக்கு தலையிலெல்லாம் வந்து இந்த பொன்னார் திருவடி எல்லாம் பொறிக்க முடியாதுன்னு சொல்லிடுவானோன்னு அழுதுகிட்டே போறாரு. தன்னுடைய விலைகள் எல்லாம் அழுதுகிட்டே போறாரு. சக்தி முற்றத்துல இருந்து நல்லூருக்கு போய் சாமி சேர்றாரு.
சேர்ந்து என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். 195 நன்மை பெருக அருள் நெறியே வந்தணைந்து நல்லூரின் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்தெழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். அப்ப நல்லூருக்கு வந்த உடனே கவலைப்படாத தம்பி, நீ என்ன நினைச்சியோ அதை நான் செய்யறேன்னு சொல்லி நல்லூர்ல சிவபெருமான் தன் திருவடிய தன்னுடைய திருவடி சுவட எங்க பதிக்கிறாரு? தலையில பதிக்கிறாரு நம்மளுடைய நாமக்கட்ட பெருமானுக்கு. எங்க இதை போய் செய்யுங்க பார்க்கலாம். இதை போய் நல்லூர்ல செய்யுங்க, நல்லூர்ல செய்யுங்க. இத அதை மட்டும் செஞ்சீங்க இல்ல, எதை செஞ்சீங்க? அந்த சூழப்படவை மட்டும் குறிச்சோம்ல. நாம என்ன பண்ணோம்? சூழப்படக்குறியும் போய் குறிச்சோம். நம்ம போய் என்ன பண்ணோம்? நல்லூர்ல திருவடி திக்கு எனக்கு வைப்பான்னு போய் அடம் பிடிக்கணுமா இல்லையா? அடம் பிடிக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் அவன் பொறிக்கலாம், அது வேற விஷயம். நாம போயிட்டு அடம் பிடிக்கணும்ல. யோ இந்த நான் வந்துட்டேன், எனக்கு நீ எப்படி அந்த இடத்துல பெண்ணாடகத்துல அவளுக்கு கொடுத்தியோ அது போல எனக்கு நல்லூர்ல உன்னுடைய திருவடி தீக்கைய தலையில வச்சு பொறிச்சு எனக்கு நீ கொடுக்கணும் யான்னு அட்லீஸ்ட் அடம் பிடிச்சாவது வரணும்ல. நாம மறந்துட்டோமா? எத்தனை பேர் நல்லூர்ல சாமிக்கு திருவடி தீக்கை கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சது? ஏன் சாமி நல்லூர்ல திருவடி தீக்கை கொடுத்திருக்கான்னு நீங்க பாட்டு படிக்கும் போது நமக்கு தெரியுது, இதுதானே தெரியுது. அப்போ நல்லூர்ல நாம என்ன கேட்கணும்? நமக்கு தன்னுடைய திருவடிய தலைமையில் பொறிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. சாமியும் வச்சு எடுத்துட்டாரு, காலை நல்லா வச்சு அழுத்தி நன்மை பெருக அருந்தறியை வந்தடைந்த நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்தெழும் பொழுது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்த்தம் சன்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். பாதமலர் சூட்டிட்டாரு நம்முடைய சிவபெருமான். அதுக்கப்புறம் 96 முடிவு செய்வோம் இந்த ஒரு பாட்டோட. நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் என்று புனைந்த திரு தாண்டகத்தால் போற்றிசைத்து புனிதர் அருள் நினைந்துருகி விழுத்தெழுந்து நிறைந்து மலர் தொழியாத தனம் பெரிதும் பெற்று வந்த வரியோன் போல் மனம் தலைத்தார். அதாவது காசே இல்லாதவனுக்கு கோடி ரூபாய் லாட்டரி சீட்டு இருந்தா எப்படி சந்தோஷப்படுவானோ அது போல பெருமானுடைய திருவடி தன் தலையில பொறித்த உடனே அதுக்கு ஒரு திருச்சாண்டகம் பாடி வறியவன் பெற்ற செல்வம் போல அப்படி கூத்தாடி மகிழ்ந்தாரா நம்மளுடைய நாவுக்கரசு பெருமான். அந்த பாட்டை பாடலாம். எங்க இருக்கு? நான் சொல்றேங்கய்யா. 4ஆம் திருமுறை 194வது 6ஆம் திருமுறையில 4ஆம் திருமுறையில 14வது பதிகங்கய்யா. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் சினந்திருகு களிற்றுருவை போர்வை வைத்தார் செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடு தேரத்துற்ற இனமலர்கள் போது வீழ்ந்து மதுவாய் பில்கி நனந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லோர் எம் பெருமானார் நல்லவாரே நல்லோர் எம் பெருமானார் நல்லவாரே. திருச்சிற்றம்பலம். அருமையான பாடல்யா. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் சிறந்திருது களிற்றுருவை போர்வை வைத்தார் செழுமதியில் களிர் வைத்தார் சிறந்து வானோர் இனந்துருகி மணிமுகுட தேற்ற புற்ற இனமலர்கள் போத விழுந்து மதுவாய் தொழுகி நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரம் பெருமான நல்லவாரே நல்லூரு பெருமானார் நல்லவாரே. அடியார்கள் அப்போ திருவடிய தலையில வச்சிருக்காரு திருநல்லூர்ல அப்படின்னு சொல்லி அந்த அளவுல இந்த இன்றைய தினத்துக்கான இந்த பாடல் நிறைவு முடிஞ்சதுன்னா அடியில் நாளைக்கும் வர்றேன். வந்தா தான் முடிக்க முடியும். ஊருக்கு போனா இங்க எத்தியோப்பியா திரும்ப போனேன்னா என்னால தொட முடியுமான்னு தெரியல. அதனால நான் இப்ப நாளைக்கு முடிஞ்சதுன்னா நான் அடியன் அடியார்கள் நாளைக்கு இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கிடையாது. நாளை எடுத்தோடனே தொழிற்சொல்ல குதிக்கிறோம் அப்படியே கிடுகிடுன்னு போறோம். அந்த மாதிரி போனாதான் கரெக்டா. அதனால ஏற்கனவே ரொம்ப கேப் விட்டனாலதான் அடியன் அந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்லி உள்ள வந்தேன். சப்போஸ் இது இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம 197 அப்படியே கடை உள்ள போலாம்னு சொல்லி
இந்த அளவிலே இந்த நாவுக்கரசு புராணத்தை நாம் செவிமடுப்பதற்கு திருவருளும் குருவருளும் நம்ம ஒரு சேர வைத்தது என்று சொல்லி இந்த அளவிலே அடியே நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக நிறைவு பாடல் பிரேமா அம்மா வான்முகில் வளாது பெய்க பாடுக சாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அப்படியே அடுத்து 4 நாள் கூட நீங்க எடுத்துடலாங்கய்யா. அடுத்து செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் கூட நீங்க எடுத்து ஓரளவுக்கு முடிக்கலாம். முழுசு முடிக்காட்டினாலும் ஓரளவுக்கு முடிச்சிடலாங்க. உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்கய்யா. ஆமா சாமி, நேரத்தை பொறுத்து அடியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா 10:30 நிகழும். உங்க எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும், லிங்க் வரும், நீங்க எல்லாரும் வரலாம். சப்போஸ் வரலன்னா நீங்க மற்ற விஷயத்த பார்க்கலாம். மகிழ்ச்சி. அடியார்கள் தங்களுடைய அனுபவங்களை பதிவு செய்யலாம். மொத்தமா 2 பேருக்கு தான் வாய்ப்பு. நீங்க ஏதாவது உங்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவுல அனுபவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா பதிவு செய்யலாம். ஒரு வார்த்தைகளை பதிவு செய்யலாம். வாய்ப்பு அமைச்சிடலாம். கவிதாமா பேசுங்கம்மா. அம்மா வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இல்ல நல்ல அனுபவமா இருந்தது. நான் அவங்களோட சகோதரரோட திருவம்பாவையில ஆடியோ போடும்போதுதான் எனக்கு அது வாய்ப்பு கிடைச்சது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாலேஜ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் உங்க அளவுக்கு எல்லாம் டீப்பா இறங்கலைங்க. ஆனா எனக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தமிழ்ல கொட்டி கிடக்கு. எல்லாத்தையும் எப்படியாவது இந்த லைஃப்குள்ள ஒரு டைம் படிச்சிடணுங்கிற ஆர்வத்துலதான் நாங்க இங்க இருக்கோம். அது அந்த விதத்துல இன்னைக்கு எனக்கு இந்த அனுபவம் நிறைய நான் நோட்டு போட்டு எல்லாம் விடாம எழுதிட்டு இருக்கேன். எனக்கு ஒவ்வொன்றும் மண்டைக்குள்ள ஏறணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நான் வாய்ப்பு இருக்கும்போது கலந்துக்கிறேங்க. டெய்லி ஒரு கிளாஸ் அப்படியே இன்னைக்கு கிளாஸ் இல்லை, அதனால கரெக்டா நீங்களும் லிங்க் போட்டீங்க, கலந்துக்கிட்டேன். அப்படியே இல்லைனாலும் நான் யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. எல்லாருக்குமே நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி நன்றி நன்றிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு ஒருத்தரா யாராவது ஒருத்தவங்க ஐயா இது 15வது திருவடி வணக்கம் ஐயா. தெரியாம 16ன்னு போட்டுட்டேன். இது 15வது அமர்வு தாங்க ஐயா. அது நீங்க மாத்தி போடக்குள்ள ரெக்கார்ட்ல போட்டுற சொல்லுங்கய்யா. கோலம்மாள் பேசுங்க. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் திருவடி வணக்கம். எனக்கு நீங்க உரையாற்றும் போது சொன்னீங்க மனசு ஒன்றுபட்டு அந்த இதை படிக்காது இல்லை, நம்ம எப்ப பார்த்தாலும் அந்த இறைவனோட நினைவிலேயே இருந்து படிச்சா நல்லது, அது பொருள் உணர்ந்து படிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு சில சமயத்துல சில பாட்டு பொருள் புரியுது, சில பாட்டு புரிய மாட்டேங்குது. ஆனாலும் தாங்க சொன்ன மாதிரி கடவுளே நான் உன்னோட பாடலை நான் படிக்கிறேன், அது எனக்கு என்ன ஆகுது தெரியல, ஆனா எனக்கு ஒரு நினைவிலேயே இருக்கும்படியா எனக்கு செய்யுங்கய்யா அப்படின்னு அவரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க பொண்ணெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் அதுலயே உட்கார்ந்துருக்கேன், என்ன சாமியார் மாதிரி ஆகப்போறியான்னு. நான் நீ சாமியார் தான், எனக்கு நீ என்ன வேணும், மக்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நீ என்ன சாமியார், எனக்கு அதுதான் வேணும். ஆனா அது என்ன அதுலயே உட்காந்துருக்க எப்ப பார்த்தாலும். அப்ப நான் சொன்னேன் அதுலயே உட்காந்துக்கலாம். ஒருத்தருக்கு புடவை மேல ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு பக்கத்துல உள்ள போய் சண்டை போடணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு எங்கேயாவது ஒரு டூர் போற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு இறைவனையே வெளியில போக முடியாட்டாலும் வீட்டுல இருந்து கும்பிடுறதுக்குள்ள ஒரு பாக்கியத்துக்காக எனக்கு கொடுங்க ஐயா. எப்ப பார்த்தாலும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. இங்க சாமியை சொல்ல எனக்கு கூட தான் கோபம் வருதே தவிர இப்போ முன்னாடி கோபம் வந்தது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் சொல்றீங்க, நான் வேலையை செய்துட்டு தானே இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கேன், அதனால நீங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அவங்க என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். பகவானே உன்னை மனசுக்குள்ள நினைக்கிற அளவுக்கு படிக்க நேரம் இல்லை, இந்த மாதிரி சொற்பொழி கேட்க நேரம் இல்லை, ஆனா என் மனசுல 24 மாதிரி இடைவிடாது நினைக்கக்கூடிய நினைப்ப மட்டும் கொடுங்கயான்னு அந்த ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்க பிரேமாமாக்கு தெரியும் நான் எப்படி நிலைமையில இருக்குன்னு. இப்ப தனியா தான் இருக்கையா, எனக்கு ஒண்ணு சொல்ல முடியாது. அதனாலதான் இப்ப இந்த மாதிரி உள்ள இடத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கையா. இப்ப கொஞ்சம் வேலையை பிடிக்க நான் சாப்பிடுறதுனா சாப்பிடலையா, ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் அட்டன் பண்ணணும்னு எனக்கு தோணி அதுக்கு இறைவன் வழி வச்சு கொடுக்குறாரு. அது மேலும் மேலும் இப்படியே இருக்கணும், இத்தனை வயசு போறவங்க தனியா இருக்கணுமான்னு கேட்கறாங்க. அந்த கேட்கறவங்களுக்குள்ள நினைப்பு எப்படி இருக்கும். ஆனா எனக்கு தனியா இருக்கிறதுக்கு ஆண்டவன்ட்டு கேட்டேன், அவர் தனியா இருக்க கொடுத்துருக்கிறாரு. நான் தனியா இருக்கேன், யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு கடைசி வரைக்கும் பகவான் நினைவுலயே நான் அவரோட காலடி போய் சேரணும்.
அதனால என்னை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. என் கணவரோட பென்ஷன் 10 ரூபாயாவது வரணும், அதை வச்சு நான் இருந்துக்கிட்டேன், யாரையும் நான் ஊத்திரப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உள்ளதுல வர்றேன். இது எப்பவுமே எனக்கு நிலைச்சு நிக்கணும் ஐயா. இந்த அடியாரோட சேர்ந்து இந்த அடியனையும் அப்படி பண்ணணும். எனக்கு இது வேலை எனக்கு சொல்லுங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சுவாமி, உங்களுடைய அந்த மிகப்பெரிய நினைப்பு கைகூடும். பெரிய தொண்டரோடு கூப்பு கண்டால் என்பது போல பெரிய அடியார்களோடு தொடர்பு தான் எல்லாம் தரவல்லது. அதனால அமையும் சுவாமி, நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த நினைப்பு தான் முக்கியம். சாமியை நினைக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம வளர்றோம், வளரல, பேசுறோம், பேசல, திருவாசகம் படிக்கிறோம், படிக்கலாம், அர்த்தம் புரியுது, புரியல. அர்த்தம் புரிஞ்சு என்ன பண்ண போறோம்? திருவாசகம் அர்த்தத்தை புரிஞ்சு ஒன்னும் ஆகப்படுது. சிவபெருமானை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் திருவாசகம். முதலே நம்ம சிவபெருமானை புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு திருவாசகம் புரிஞ்ச எல்லாம் புரியாது, ஒன்னும் தேவை. அவனை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அதனால நீங்க சிறப்பா இருங்க, அர்த்தம் புரிய நினைக்காதீங்க. அவன் திருவடி கெட்டியமா பிடிச்சுக்கிட்டு நீங்க என்ன படிச்சாலும் சரி, அர்த்தத்தை அவன் எப்படி கொடுப்பான்னா அப்படி விளையாட்டா அள்ளி அண்ட சராசரத்தையும் பழந்து கொடுப்பான். அப்பேற்பட்ட ஆற்றலோட அர்த்தத்தை பத்தி நினைக்காதீங்க. அர்த்தநாரீஸ்வரனை மட்டும் நினைங்க, வேற ஒண்ணுமே. சிவா அனைத்து அடியாருக்கும் நன்றிங்க ஐயா. அல்லியம்மா சுவாமி அம்மா கரம் வச்சிருக்காங்க. சிவாய நமங்க ஐயா. அடியேன்னு நான் எதுவும் சொல்லணும் இல்ல, நான் என்னென்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதெல்லாம் கோலமால் அம்மா சொன்னாங்க. அதே ஒரு இதுதான் எனக்கும். அதே சூழ்நிலையில தான் நான் எல்லாத்தையும் எதிர்த்துட்டு தான் நான் இதுக்குள்ள இருக்கேங்க ஐயா. 4 மணிக்கு எந்திரிச்சு நானு சிவ பூஜை செய்யறதுக்கும் மூஞ்சி சுளிப்பாங்க, நம்ம ஏதாவது சொன்னாலும் மூஞ்சி திருப்புவாங்க. இப்படி நிறைய நான் என் பொண்ணு வீட்டுல இருக்கேங்க ஐயா. என் பொண்ணு வீட்டுல நானே, என் மாமியார், எங்க வீட்டுக்கார் 3 பேரும் அங்கதான் இருக்கோம். அதனால நானும் கொஞ்சம் அடக்கிதாங்க ஐயா வாசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் நான் பெருமான விடுறது இல்லைங்க ஐயா. அது அவங்க நான் சொல்ல வேண்டியது அம்மா சொல்லிட்டாங்க ஐயா. அதே சொல்லுங்க. நான் நினைச்சேன், நான் செய்யற சிவபூசைக்கு தான் தடைன்னு நினைச்சேன். நான் செய்யற சிவபூசைக்கு தான் மூஞ்சி எல்லாரும் சுழிக்கிறாங்க, தூக்கிறாங்கன்னு நினைச்சேன். வயசானதுக்கு அப்புறம் ஒருவேளை சிவபூசை பண்ணா நம்மள எல்லாரும் கண்டுக்க மாட்டாங்களோன்னு நான் நினைச்சேன். ஆனா சாமி எனக்கு என்ன சொல்லிட்டாரு, தம்பி நீ என்னைக்கு சிவபூசை பண்ணாலும் உனக்கு இடைஞ்சல் இருக்கத்தான் போகுது, நீ அதெல்லாம் மீறி சிவபூசை பண்ணிட்டே இருன்னு சொல்ற மாதிரி. எத்தனை இடைஞ்சலுக்கு மத்தியில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் போது, இந்த இடைஞ்சல நீங்க ஒரு முறை சிவபூசை பண்றதும் பல கோடி யுகம் செய்வதும் சமம் சாமி. அதனால நீங்க எல்லாம் பேரு பெற்றவர்கள், நீங்க தான் பேரு பெற்றவர்கள். எவ்வளவு சொல்றப்பவே எனக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. ஐயா சிவபூசை பண்றதுக்கு தடை பண்றாங்க. காலையில இருந்துச்சு என்ன பாருங்களேன், டிவி சீரியல் பார்த்தா தப்பு கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி புரணி பேசினா தப்பு கிடையாது, நம்ம எது பண்ணாலும் தப்பு கிடையாது. ஆனா நெத்தில திருநீர் போட்டு ஒரே ஒரு முறை நமச்சிவாய மந்திரம் சொன்னா நமக்கு வர்ற தடையை போல உலகத்தை எதுவுமே கிடையாது. உலகத்தை தப்பு பண்றவன் எல்லாம் விட்டுறாங்க, நம்மளை வச்சு செய்யறாங்க பாருங்க. இதுக்கு அப்பப்ப அவன் மேலதான் கோவப்படுவேன். என்னடே உனக்கு பூஜை பண்றதுக்கு நீ இப்படி தடை பண்றேடா, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா, அவனே 4 கிட்ட திட்டிட்டு அவனே 4 பூஜை பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதனால அப்பேற்பட்ட சிவபெருமான் அருள் செய்வான் சாமி. நீங்க பண்ற இந்த தியாகத்துக்கு அதாவது விண்ணுலகம் மண்ணுலகமும் கூட சமமாகாது. உங்களுக்கு அருளுலகம் காத்திருக்கு, இறைவன் திருவடிக்கு கீழே சீட்டு ரெடியா காத்திருக்கு. அங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க பல ஊழிக்காலம் இறைவனை மீண்டும் பிறவா நிலைக்கு அவன் திருவடியிலே இருப்பீங்க சுவாமி. அது குருநாதருடைய திருவடி சாட்சியா அடியனுடைய வார்த்தை சுவாமி, அடியனுடைய வார்த்தை. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். ஐயா சொல்லி காட்டியும் பொருள் உணர்ந்து அப்படின்னு அந்த சிவபுராணம் படிக்கும் போதெல்லாம் வரும்போது நான் நினைப்பேன், நமக்கு எல்லாத்துக்கும் எங்க நமக்கு அர்த்தம் தெரியுது அப்படின்னு. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த சிவத்தை உணர்ந்து படிச்சா போதும், அது ரொம்ப சிறப்புங்க ஐயா. அததான் இனிமேலும் எல்லாரும் படிக்கணும். அந்த பொருள் உணர்ந்து சிவத்தையே உணர்ந்து அவரை உணர்ந்து படிச்சா போதும் நம்ம அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஐயா. அருமை சாமி. என்னைக்காவது நம்ம பொருள் மொத்தமா உணர முடியுமா? முடியாது. அதனால பொருள் உணர்ந்து செய்வதுதான் அது சிறப்பு. அடுத்து விமலா தேவி அம்மா சுவாமி முடிச்சிடலாம்.